இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு செம்மஞ்சேரியிலேருந்து சுதா வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்போம். வாங்க சுதா. சொல்லுங்கம்மா. நீங்க எங்க இருந்து வரீங்க? என்ன பண்றீங்க? நாங்கள் செம்மஞ்சேரி ஹவுசிங் போர்டில் இருக்கோம்மா. எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி. அப்பா அம்மா. அப்பாவுக்கு வயசாகிடுச்சு. எனக்கு படிப்பு அவ்வளோ வரல. 6வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். எனக்கு 2 பொம்பளை பசங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு எதுவும் கிடையாது. அப்பா அம்மாவும் இல்லை. எங்கள் வீட்டில் அப்பா அம்மா பார்த்து தான் கட்டி வச்சாங்க. எங்கள் வீட்டுக்காரு இப்போ கொஞ்சம் இந்த சரக்கு அடிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சரியாக பார்த்துக்கிறது இல்லை. அதுதான் பிரச்சனை. இந்த 2 பொம்பளை பசங்க இருக்கிறதுனால எங்களுக்கு சரியாக அவங்கள கவனிக்க முடியல. எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு வயிற்றுல கட்டி இருக்குது. நான் நீங்க வேலைக்கு ஹாஸ்பிட்டலில் போறீங்களா? ட்ரீட்மெண்ட்டு போயிட்டுருக்கேன். வேலைக்கு போறீங்களா? சித்தாள் வேலைக்கு போகிறேன். அந்த வலியோட நீங்க வேலைக்கு போறீங்க. வயிறு வலிக்குமா? வயிறு வலி அதிகமாக, இடுப்பு வலி வரும். கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுதுங்க? எனக்கு இப்போ 20 வருஷம் ஸ்டார்ட் ஆக போதுமா. 20 ஆரம்பமா? எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் பிரச்சனை வந்தது. சரக்கு அடிக்கிறது மட்டும்தான் அவருக்கோட இதுவாகவே இருந்துச்சு. எங்களுக்கு கவர்மெண்ட்டில் 4 ஆடும் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆட்டு கூட திரும்பி நாங்கள் நகை நட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது சேர்த்து. எங்கள் ஊரில் வந்து பூ மட்டும்தான் விவசாயம் பண்ணுறது. வேறு எதுவும் அங்கே விவசாயம் கிடையாது. எப்போயா ஒரு டைமு இந்த மழை டைமில் மட்டும்தான் நெல் நாற்று நாடு. யாரு கூடயும் வேலைக்கே போகக்கூடாது. போனால் சொல்லி கொடுத்துட்டாங்க, கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னு கற்றுவார். அந்த 4 ஆட்டை வச்சிங்கன்னா 5 வருஷமாக மேய்ச்சி அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு என் பசங்களை வளர்த்து காலையில் எழுந்திரிச்சு பூ பறிக்க போகணும். அதில் வேறு 1000 500 வச்சு வீட்டுக்கு 10 மொத்த செலவு. அந்த ரேஷன் அரிசி பத்தாத மிச்சத்துக்கு எங்கேயாவது கடையில் வாங்கி என் பசங்களை காப்பாற்றணும், படிக்க வைக்கணும். எங்கே போனாலும் குறை சொல்லுவார். எங்கள் ஊரில் வந்து எதுவும் எங்களுக்கு அவ்வளோ பொருள் கிடைக்காது. அத்தியாவசிய பொருள் வெளியில் போய் செங்கன்றது வந்து ஊர் சிட்டி ஏரியா. அங்கே தான் போய் வாங்கணும். திருவண்ணாமலையில் தான் வாங்கணும். ஆனால் நாங்கள் திருவண்ணாமலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. செங்கத்துலேயே வாங்கிப்போம். அதுக்கு போனால் ஒரு குறை சொல்லுவார். ஆடு மேய்க்கிறதுக்கு ஆட்டுக்கு போனால் ஒரு குறை சொல்லுவார். எடுத்ததுக்கெல்லாம் குறை சொல்லுவார். நீ எங்கே சொல்லிட்டு போ, குடிக்காரன், நீ இப்போ போதையில் பேசுவ, போய் துணிச்சா நான் எப்போ கேட்டேன்னு சொல்லுவேன். போய் தொலைன்ட்டு நான் கம்னு கண்டுக்கிறது இல்லை. ஆனால் முடியை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சாருன்னா மேடம் என்னை அசிங்கமாக பண்ணுவார். எவ்வளோதான் நான் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த டைமில் அவருக்கு என்ன ஆகுதுன்னே தெரில. என் புடவை ப்ளவுஸ் எல்லாத்தையும் பிச்சு வெளியே தான் இழுத்துன்னு வருவார். என்னை வீட்டுக்குள்ளெல்லாம் கண்ட்ரோல். அதாவது புருஷன் முன்னாடி சண்டைன்னும் போது 4 செவத்துக்குள்ளே நடந்தால் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு இருந்துடலாம். வெளியே வரைக்கும் இழுத்துன்னு வந்து என்னை அசிங்கப்படுத்தினா நான் எவ்வளோ நாளைக்கு தான் அந்த கொடுமையை தாங்க முடியும்? அவ்வளோலாம் அசிங்கம் பண்ணி இருக்கிறாரு. என்ன புடவையோட பிடிச்சி இழுத்துன்னு வர அந்த முடி இப்படி சொல்லிட்டிக்காரு கையில். சொல்லிட்டிக்கின்னு தரன்னு அவர் வலுக்கு இழுப்பார். என்னாக்கா ஒரு வாரம்னா கூட கழுத்தை திருப்ப முடியாது. அவ்வளோலாம் நான் கொடுமையை அனுப்பிச்சேன். ஆனால் யாரும் இல்லை. எனக்கு இவருக்கு பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரும் சரக்கு அடிப்பார் தான். ஆனால் அவர் ஃபேமிலி எந்த விதத்துலையும் விட்டு கொடுத்து போகல. அவர் ஃபேமிலியில் அவர் கரெக்டாக இருக்கிறாரு. சரக்கு அடித்தாலும் தலைவர். குழந்தைங்க இப்போ அப்பா பார்த்து எவ்வளோ வருஷம்? குழந்தைங்க அப்பாவை பார்த்து 10 வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேம். நாங்கள் இங்கே வந்தே 10 இன்னைக்கு வருஷமா தான் பார்க்கவே இல்லையா? என் குழந்தைய பார்த்தாரு. என் சின்ன பொண்ணையும் அவர் இப்போ இன்னைக்கு தான் பார்த்தாரு. 10 அன்னைக்கு வருஷம். அந்த சம்பவத்துக்கு அப்புறமா வரவே இல்லையா? கட்டையில அடிச்சு. ஆமாம், இந்த சம்பவம்னா வந்து 10 வருஷத்துக்குள்ளே நாங்கள் வந்த உடனே தானே இவரை கூப்பிட்டு வந்தோம். மறுபடியும் தானே பிரச்சனை பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் இந்த பசங்களை பார்க்கல அவர். குழந்தைங்க வந்திருக்காங்களா? பாப்பா வந்திருக்காங்க. ஒரு பாப்பா தான் வந்திருக்காங்க. அந்த பாப்பாக்கு இப்போ சின்ன குழந்தையா இருக்கு. பேர் என்ன? இப்போ வந்திருக்கிற பாப்பா கீர்த்தனா. கீர்த்தனா. பெரிய பாப்பா பேர் அழைச்சி பேசுவா கீர்த்தனா கிட்ட. கீர்த்தனா வா. நல்ல பேர் கீர்த்தனா. எத்தனாவது படிக்கிற கண்ணம்? வணக்கம். வணக்கம். எத்தனாவது படிக்கிறீங்க? நான் 10th முடிச்சிட்டேன். 10th வரைக்கும் படிச்சிருக்கீங்க. மேல் கொண்டு படிக்கலையா? இல்லை, அம்மாவுக்கு வந்து வயிற்றுல கட்டி இருக்கு. சரி. அவங்க சாப்பிட்டாலே உடனே வாந்தி எடுத்துருவாங்க. சரி. ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. தண்ணியும் குடிக்க முடியாது. அப்படியே சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க. அக்கா வந்து 2 வருஷம் வேலைக்கு போயிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாள் வேலைக்கு போயிட்டு வேதனை புரியுதுமா. ஒவ்வொரு நாள் வேலைக்கு போயிட்டு வரும்போது எனக்கு வயிறு வலிக்குது, கை கால் வலிக்குது, ரொம்ப தாங்க முடியல. சரி, இதுக்கப்புறம் நம்ம படிச்சது போதும், கொஞ்ச நாள் ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் கூட படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிப்பை நிப்பாட்டிட்டேன். அப்போ நான் யோசிச்சு வந்து என் அப்பா சரியாக இருந்தால் இன்னைக்கு நான் படிச்சிருக்கலாமே, இன்னைக்கு இந்த நிலைமை வேண்டாமே அப்படின்னு சொல்லி நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டினேன். ஆனால் எனக்கு கடவுள் தரலை அதை. அம்மா வந்துட்டு அன்னையில எங்கள் அப்பா விட்டுட்டு போய் எங்கள் அம்மா விட்டுட்டு போயிருந்தா என்னோட வாழ்க்கை என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. இன்னைக்கு என் அக்கா சந்தோஷமா இருக்கா, அது காரணம் என் அம்மா. நானும் இன்னைக்கு சந்தோஷமா தான் இருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஒரே ஒரு காரணம் என் வாழ்க்கையிலன்னா அப்பா இல்லை. அதுதான் என் ஃப்ரெண்டோடைய அப்பாலாம் வந்துட்டு ஸ்கூலுக்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. காலையில் நான் எடுத்துகிட்டு போகிற சாப்பாடு தான் சாப்பிடணும். அது எப்படி இருந்தாலும் நான் அதை தான் சாப்பிடாகணும். அப்படி ஒரு வாழ்க்கை. எல்லா ஃபேமிலியிலுமே சரி, அப்பா தான் ஹீரோவாக இருப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா எனக்கு ஹீரோவாக இல்லை. என்னை ஒவ்வொரு டைமும் அப்பான்னு நினைக்கும் போது எனக்கு வெறுக்க தான் தோணுமே தவிர அவர் மேலே கொஞ்சம் கூட பாசம் வராது. ரீசெண்டாக நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் கால் பண்ணி கூப்பிட்டேன். வாங்கப்பா,
நீங்கள் இல்லாமல் இருக்க முடியலன்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். அவர் ஒரே வார்த்தை, ஃபோனை வை, யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. அப்போ இன்னும் கொஞ்சம் வெறுக்க தோணுச்சு. எங்கள் அம்மா வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி போனாங்க. இங்கே காலில் அடித்து மெரூன் கலரில் இருந்துச்சு. மண்டையில் அடிச்சிருக்காங்க, காலில் அடிச்சிருக்காங்க. நொண்டி நொண்டி வந்தாங்க. வீட்டுக்கு வரும்போதே நொண்டி நொண்டி வந்தாங்க. அவங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க தொடையை காமிச்சப்ப எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரெஸ்ட் ரூம் போகிறது கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு போவாங்க. அவ்வளோ வலி அவங்களுக்கு. என்னால் வெளியே சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சு அப்போ சின்ன வயசாக இருப்பேன். நான் 5வது படிக்கும்போது அந்த ஊரை விட்டு நாங்கள் இங்கே வந்தோம். இன்றைக்கோட நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் என் அப்பாவை. இவ்வளோ நாள் கழிச்சு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நான் பார்த்தப்போ கூட அவர் என்ன ஒரு வார்த்தை நல்லா இருக்கேம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் கேட்கவும் இல்லை, என்னை பார்த்து சிரிக்கவும் இல்லை. நான் சிரித்தேன், அவர் என்னை பார்த்து சிரிக்கலை. நான் அதோடு விட்டுட்டேன். அப்பா ரொம்ப பிடிக்குமா? அவருக்கு வந்து நம்ம ஒய்ஃபு நம்ம குழந்தைங்க அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது மேம். அவருக்கு தேவை 100 ரூபாய் 200 ரூபா செலவுக்கு இருந்தால் போதும். ஆனால் அன்னைக்கு அது எப்படின்னு தெரியாது. அவர் தேவைக்கு அது இருந்தால் மட்டும் போதும். பொண்டாட்டியும் வேண்டாம், பிள்ளையும் வேண்டாம். அவருக்கு அப்பத்துல அவர் அதிகமாக நேசிக்கிறது எங்களை இல்லை, குடியை தான் அதிகமாக நேசிக்கிறாரு. அவருக்கு தேவை குடிக்கணும், ஊர் சுற்றணும், இதுதான் அவருக்கு. எங்களெல்லாம் அவ்வளோ நேசிக்கல. கீர்த்தனா, ஒன்று கேட்குறேன். இந்த 10 வருஷத்தில் எந்தெந்த வகையில் நீ உங்கள் அப்பா மிஸ் பண்ணியிருக்க? உன் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு எந்தெந்த இடத்துல நீ நினச்சிருக்க? என்னுடைய சித்தி பொண்ணு இருக்காங்க. எங்கள் சித்தப்பா வந்துட்டு அவங்க 2 பேருமே சாக்லேட் வாங்கி தரதும் ஐஸ்கிரீம் வாங்கி தரதும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். அப்போ எனக்கு தோணும், நம்ம அப்பா வந்தால் நமக்கு இப்படி வாங்கி தருவாரே, நம்மளே இப்படி பார்த்துப்பாரேன்னு தோணும். அவங்க 2 பேரும் கீழே விழுந்துட்டாலோ இல்லை அழுதாலோ எங்கள் சித்தப்பா அப்படி துடிப்பார். எனக்கும் அப்பா அப்படி இருந்தால் துடிச்சிருப்பார் அப்படின்னு தோணும். நான் சர்ச்சுக்கு போவேன். சர்ச்சில் கேட்டாங்க, நேற்று நாங்கள் ஜெபம் பண்ணப்போ நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களோ நினச்சி அழுவுங்க அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப கேட்டாங்க. எல்லா குழந்தைங்களுமே அவங்க அப்பாவுக்கு தான் நினச்சி அழுதாங்க. ஆனால் நான் என் அம்மா நினச்சதான், எங்கள் அம்மாவோட வயிற்றில் இருக்க நீர் கட்டி சரியாகணும், அது இருக்க இடமா தெரியாமல் போனால் நான் என் அம்மா நினச்சதான் அழுதேன். ஏன்னா எங்கள் அப்பா பண்ண ஒவ்வொரு கொடுமைக்கும் எனக்கு எங்கள் அப்பா நினைக்க தோணலை. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு செகண்ட் கூட முன்னாடி வந்து போகல என் அப்பா. 10 வருஷத்தில் நான் இன்றைக்கி தான் பார்த்தனே. உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா நீ என்ன கேள்வி கேட்ப? ஒரு 3 கேள்வி கேட்கணுன்னா என்ன கேள்வி கேட்ப? இதுக்கப்புறமாச்சு எங்கள் கூட குடிக்காமல் எங்கள் கூட இந்த கொஞ்ச நாள் சந்தோஷமாக வாழணும். ஃபஸ்ட்டு கேள்வி அது. சரி. 2வது, எனக்கு நல்ல அப்பாவா, எங்கள் அம்மாவுக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்டா, யாருக்கிட்டே எங்களை விட்டு கொடுக்காம பழைய மாதிரி சண்டை போடாமல் எங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும். இது 2வது கேள்வி. 3வது கேள்வி வந்துட்டு, என் அக்கா பையன் இருக்கான், இது வரைக்கும் பார்த்ததில்லை. என் அக்கா பையனை இவர் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இப்போ தான் ஃபோட்டோவில் பார்த்தாரு. இன்றைக்கி தான் பக்கத்தில் உங்ககிட்ட நான் காமிச்சிட்டு இருந்தோம், அதை அவர் வாங்கி பார்த்தாரு. என் அக்கா பையனுக்கும் எங்கள் மாமாவுக்கும், எங்கள் மாமா வந்துட்டு மாமனார் நல்ல மாமனார் அப்படின்னு தோணணும். என் அக்கா பையனுக்கு வந்து தாத்தா இல்லாமல் இருக்கக்கூடாது. என் அக்கா பையனுக்கு எல்லாருமே இருக்கணும், எல்லாருமே வேணும் அவனுக்கு. ஏன்னா அவன் எங்களை மாதிரி வாழ்ந்துடக்கூடாது. அவனுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும். அது 3வது கேள்வி. நான் அதிகமாக என் அக்கா, என் அம்மா, என் அக்கா பையன், எங்கள் 3 பேரும் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்து எனக்கு என்ன இது பண்ணலே தெரியல. எங்கள் அப்பா பற்றி சொன்னால் நான் நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா நான் குற்றவாளின்னு சொல்கிறதா, இல்லை எங்கள் அப்பா வாழ்க்கை இப்படி விதின்னு சொல்கிறதா, எனக்கு எதுவுமே புரியல மேம். புரியுதும்மா, நீ சொல்கிறது புரியுது எனக்கு. நான் அவரை கூப்பிட்டு பேசுகிறேன். வாங்க பாபு. பாபு, இந்த குழந்தை யாருன்னு தெரியுதா? என் பொண்ணு. ஓ, கண்டுபிடிச்சிட்டிங்களா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? யார் சொன்னா? பெத்த பிள்ளை எனக்கு தெரியும். பெத்த பிள்ளை உங்களுக்கு தெரியும். என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நான் வந்து இனிமேல் குடும்பத்தோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். குடும்பத்தோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்க. இனிமேல் என் பசங்களே யாரும் அதுமாரி சொல்லிடக்கூடாது. எப்படி திடீர்னு இவ்வளோ நல்லவனாக மாறிட்டீங்க? நல்லவனாக மாறினா உலகத்தில் என்ன நடக்குதுன்றது பார்க்குறேங்க. அதனால் வந்து என் பசங்க வந்து புரியல எனக்கு. உலகத்தில் என்ன நடக்குதுன்றது பார்க்குறேன். யார் என்னென்ன பேசுகிறாங்கன்றது. அப்பா இல்லைன்னா என் பசங்களை யாரும் சொல்லிடக்கூடாது. 10 வருஷமாக எங்கேப்பா போனீங்க நீங்கள்? 10 வருஷமாக கொஞ்சம் நேர காலம் சரியில்லை. அதனால் வந்து எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சு இருந்தாங்க. அவங்களுக்கு கேட்டேன், சாமி இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, என்ன பண்ணலான்னு கேட்டேன். 4 உயிர் இருக்குது, 4 உயிரில் என்ன ஒன்று போயிடுச்சுன்னா நீ நீ தான் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி, நான் தனி மரமாகவே இருக்கிறேன், நான் சொல்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு உங்கள் பிள்ளைங்க சொன்னதுனால நீங்கள் வந்து குடும்பத்தை ஒதுக்கி தனியாக வாழ ஆரம்பிச்சு? தனியாக இருந்தேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, பொறுப்புகளோட தனியாக
இனிமேல் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பொண்டாட்டி பிள்ளை வச்சு என்னால் முடிஞ்சு கூலி வேலை செஞ்சு கூட ₹1 எடுத்துன்னு வந்தாங்கம்மா. நீங்கள் என்ன செலவு பார்க்குறீங்களோ என்ன செய்கிறீங்களோ நீங்கள் காப்பாற்று. ஜோசியம் பார்த்தப்போ வந்து 4 பேர் ஏன் குடும்பத்தில் ஏன் நேரம் இருக்காங்கன்னா சரியில்லை உங்களுக்கு ஒருத்தர் பாதிக்கும். தனியாக வாழ்ந்தா அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும்னு சரியாயிடும், சொன்னாங்க. கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்க வந்து நீ உடனே தனியாக வந்து இருங்க அப்படின்னாங்க. குடும்பத்தை அப்படியே ஒதுக்கி விலகி போயிட்டீங்க. நான் அப்படி வேலைக்கு வந்து மாதத்தில் ஒரு 4 நாள் 3 நாள் எவ்வளவு வேலைக்கு பெரிய போவேன். என் தியாகம் வயிற்றுக்கு பண்ணிருக்கீங்க சாப்பிடுங்க. தெரியுங்களா? வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நிஜமாங்க. கீர்த்தனா உங்ககிட்ட ஏதோ கேட்கணும்னு ஆசைப்படுறா. கொஞ்சம் கேட்கட்டும். கேட்கட்டும். கேளுங்க, என்ன பேசுங்க. நீங்களே அம்மா கேட்குறேன், கேளுமா. 10 வருஷமாக நாங்கள் கூப்பிட்டு வராத நீ இப்போ இந்த மேம் கூப்பிட்டதுக்கு அப்புறம் மட்டும் வரியே, அது என்ன நியாயம்? 10 வருஷம் நாங்கள் கூப்பிட்டோம்ல, எத்தனை டைம் நான் கால் பண்ணியிருப்பேன், எத்தனை டைம் நான் கூப்பிட்டுருப்பேன், உங்கள்கிட்ட எத்தனை டைம் நான் அழுதுருப்பேன். ஒரு வார்த்தை நான் வரமா நீ வாய் தந்து என்கிட்ட சொன்னியா? அம்மா நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, அதெல்லாம் விட்டுருமா. இனிமேல் வந்து அப்பா வந்து உங்களை தேடி வந்துட்டுனா இனிமேல் வந்து உன்னால் முடிஞ்சா கஞ்சி உன்னால ஊத்து. உழைச்சி சாப்பிட முடிஞ்சது சாப்பிட்டேன், இப்போ நான் முடியல, குடிச்சு என்னால- உடம்புல நோய் வச்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் நான் முடியாது அப்படின்றதுக்காக என்னால முடியாது, நாங்கள் உழைச்ச பொண்ணு நீ வந்திருக்க. நீ இனிமேல் வந்து என்னால் முடியாதுன்னு நான் சொல்ல, என் உயிர் இருக்கிற வரைக்கும் சம்மாரிச்சு வந்து கொடுக்குறேன். இவங்க உன்னோட இருந்த வரைக்கும் எங்களோட ஒரு ரத்தத்தை மொத்தம் உறிஞ்சிட்ட, இப்போதான் உன்னோட தெம்பா இருக்காங்க, இப்போ திரும்ப இவங்களோட ரத்தத்தை மொத்தத்தையும் நீ உரிக்க வரைஞ்சிருக்க. நான் அந்த நீ மாதிரிலாம் குடிக்க எதுவும் மாட்டேன்னு மட்டும் நீ சொல்லவே சொல்லாதீங்க. சத்தியமா நீங்க குடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க, நம்பவே மாட்டேன். நான் எது வேணாலும் நான் சத்தியம் பண்ணி தரேன். அந்த பழக்கத்துக்கு மட்டும் போக மாட்டேன். மேம், நீங்கள் எனக்கு இவங்கெல்லாம் சாப்பாடு போட்டாலும் சரி, பேசாதீங்க. எனக்கு நீங்கள் இவங்கெல்லாம் சாப்பாடு சத்தியம் போனாலும் சரி. சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி ஈஸியா எனக்கு தெரிஞ்சு அதிகமா என் மேலே அக்கா மேல சத்தியம் பண்ணியிருக்காங்க. சத்தியம் நான் குடிக்க மாட்டேன், சத்தியம் நான் குடிக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு 10 முறை நான் கேட்டுட்டு இருப்பேன். கேட்டு உங்க என் பொண்ணு காலே பிடிச்சு போச்சு. நாக்கு பிடுங்குற மாதிரி உங்க முன்னாடியே கேட்குறா. அவளுக்கு கரெக்டாக பதில் கொடுங்க. அவங்க என்னை கேட்குறாங்க, கேட்க வேண்டிய நேரம் வந்து என்னை கேள்வி கேட்குறாங்க. நான் அதுக்கு என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. பதில் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இவரு பாபு. ஜோசின்னு சொன்னது வந்து அது பொய்யான ஒரு வார்த்தை. நான் வந்து பண்ணது தப்பு. ஜோசின்னு சொன்னது பொய்யான நான் ஒரு பண்ணது வார்த்தை. தப்பு. இதை நான் நம்ப மாட்டேன். இதை நான் சொல்லுங்க. நம்ப மாட்டேன். இது வந்து ஒரு பொய்யான வார்த்தை, நான் இதை நம்பவே மாட்டேன். ஜோசியர் சொன்னதுங்கிறது ஒரு பொய்யான வார்த்தை. சரி, எனக்கு தெரிஞ்சது அதுதான். நான் படிக்க தெரியாதவன், எதுவும் தெரியாதவன். எனக்கு தெரிஞ்சது இந்த வார்த்தைகள் அப்போ சொன்னது கதை விட்டீங்களா? நான் வச்சுக்கிட்டேன். அப்போ உனக்கு படிக்க அப்போ கதை தெரியாது. விட்டீங்க. ஏதோ கதையெல்லாம் ஒரு இல்லை. காரணம் இந்த தேவைப்பட்டது வார்த்தை சொல்கிறாங்கன்னா ஒழியறதுக்கு. அது சரி, பெரியவங்க சொல்கிறாங்கன்னா அதை நான் கேட்டுட்டேன். பெரியவங்க யார் சொன்னா? பெரியங்கன்னா என்னோட வயசில் பெரியவங்க 50-60 வயசு இருக்கிறவங்க சொன்னாங்க. அதை நான் தெரிஞ்சு சரி புரிஞ்சுக்கிட்டேன். ஆக பெரியவங்க யார் என்ன சொன்னாலும் கேட்பீங்க. சரி, அதனால் வந்து செவத்துல போய் முட்டிக்கோன்னா முட்டிப்பீங்க. ஏன்னா அதனால் பெரியவங்க வந்து எனக்கு சொன்னாங்க. எதுவும் தெரியுதில்ல, படிக்கிறது சொன்னாங்க. என்னன்னு தெரியாது. ஏன் இந்த மாதிரி அசிங்கமான வாழ்க்கை உங்களுக்கு தேவையா பாபு? அழகா உழைச்சி குடும்பம் அழகா லட்சணமா இருக்காங்க. எப்படி பாதுகாப்பா வச்சுக்கலாம் அவங்கள? அதெல்லாம் பார்த்துட்டு என்ன தான் கோடி கோடி லட்சமா கேட்குறாங்க. அதனால் வந்து சரி இதெல்லாம் பார்த்துட்டு தான் இனிமேல் வந்து நம்ம பண்டாடி புள்ளியோட ஆகுமா, 1000 பேசினாலும் 10 1000 வருஷமா பார்த்துட்டு திட்டினாலும் இருந்தீங்களா? சரி எப்படியாவது எத்தனை நாள் இருந்துட்டோம். இனிமேல் நமக்கு வேணும்னு தான் நான் தேடி வந்திருக்கிறேன். துணிமணிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். 10 வருஷமா அதுக்கப்புறம் நாங்க வேணும்னு அவங்களோட நினைக்காதீங்க, இன்னைக்கு மட்டும் எனக்கு ஓ வேணும்னு நினைச்சாங்க. செட்டில் ஆகணுங்கிற ஐடியால வந்துட்டீங்க. இனிமேல் வந்து இல்ல. நம்ம பண்டாடி புள்ளியை நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. ஆ, சரி, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஆ. அப்படின்ட்டு தான் சரி நான் வந்திருக்கேன் அவங்கள நம்பி. இனிமேல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் ஒரே விஷயம், இவங்க வேலைக்கு போவாங்க, நான் போவேன், இவர் வீட்டுல உட்காந்து சாப்பிடுவாரு, குடிப்பாரு, சாப்பிடுவாரு. ஓ அந்த பிளான்ன்றீங்க. எனக்கு அந்த யாருக்கு plan அதோட தான் அவர் நோக்கி வந்திருக்காரு. இவ்வளவு நாள் அவர் உடம்பு நல்லா இருந்துச்சு, எனக்கு நல்லா யார் இருக்கும்போது கஷ்டம் வரலையே இருக்கான்னு மேம் நல்லா என்கிட்ட. ஆரோக்கியமா இருந்தாரு. நான் உழைக்கிறதுல எனக்கு என் உழைப்பில் போட்டால் போதும். எனக்கு இவ்வளவு நாள் ஆரோக்கியமா இருந்தாரு. எனக்கு வேண்டாம். அப்போல்லாம் எங்களுக்கு உழைச்சு போடாதுங்க, இப்போ உடம்பு ஃபுல்லா நோய் வச்சுட்டு இப்போ வந்து எங்களுக்கு உழைச்சு போட போறாரா? சரி கண்ணா, இதை நம்ம வந்து அட்வொகேட் சார் சசிகுமார் சார்கிட்ட பேசுவோம். ஆரம்ப காலத்திலேயே அவர் சின்ன சின்ன தவறு செய்யும் போதே அவங்க முதல்ல போயிட்டு அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்கலாம். பொதுவாக காவல் நிலையத்தில் மகளிர் காவல் நிலையம் வந்து யாரையும் எஃப்ஐஆர்லாம் போடுறது கிடையாது. முடிந்தவரை அந்த குடும்பங்களை சேர்த்து வைக்கிறதுக்கும் இவரை போன்றவர்களை வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அந்த கவுன்சிலிங் கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாததை விட்டாங்களா என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இவ்வளோ முயற்சி எடுத்திருக்கிறாங்க வாழ்க்கையில். இவர்கிட்ட இருந்து எப்படியாவது இந்த குடும்பத்தை காப்பாற்றணும், நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும். இவர் செஞ்ச கொடுமைகளெல்லாம் அவ்வளோ தாங்கியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு முயற்சி அவங்க எடுத்திருந்திருக்கலாம். ஒரு முறை இவர் தண்டிக்கப்பட்டிருந்தாருனாக்க அந்த ஃபீலிங் அவர்கிட்ட இருந்திருக்கும். வணக்கம். சிவசங்கருங்கிற தன் குழந்தையோட இங்க வந்திருக்காரு. மிகப்பெரிய பிரச்சனையை பத்தி பேச போறாரு. அவரையே நம்ம கூப்பிட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க சிவசங்கர். கடலூர் மாவட்டத்துலேருந்து வரேன். சரிங்க. தொய்தூர் பக்கம் எழுத்தூர் கிராமத்தில் கல்யாணம் பண்ணி 9 வருஷமாக இருந்தோம் இங்கே மேடாகத்தில். இந்த பொண்ணு அங்கே தான் படிக்க வச்சுருந்தோம். ஆனால் இவங்க என்னடானா தப்பான தொழிலுக்கு போயிட்டாங்க. யாரு? எங்கள் ஒய்ஃபு. உங்க ஒய்ஃப்? ஆமாம். அவங்க பேர் என்ன? மகேஸ்வரி. நான் வந்து பிறந்து எழுத்தூர். இப்போ அந்த பொண்ணு என் பொண்டாட்டியும் எழுத்தூர் தான், 2 பேருமே உள்ளூர்லேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணும்போதே ஒரு வயசு.
குழந்தையோட வந்தாங்களா அவங்க? ஆமாம் மேடம். வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணாங்க ஃபஸ்ட்டு சரிங்க. பெரிய சாலத்தில். ம். அவன் வந்து விட்டுட்டு போயிட்டான். சரி அத்தம்மாவை லைஃப் வீணாகுது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணான் 2ஆம் தரமாக. மகேஸ்வரி வந்து உங்களுடைய அத்தை மக? அத்தம்மாவை. சரி, சொந்தம். சொந்த அத்தம்மாவை. சரி இந்த பொண்ணு வந்து இப்படியே இருக்குதுன்னு சொல்லி 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி மகேஸ்வரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் இருந்ததா? கல்யாணம் சொல்லி தான் கல்யாணம் பண்ணோம். எங்கள் அத்தையிட்ட சொல்லி தான் கல்யாணம் பண்ணோம். ஏற்கனவே அப்போ கல்யாணம் உங்க ஆனது. மனைவி இருக்காங்க, முதல் மனைவி இருக்கிறாங்க. அப்போ நீங்க இவங்களை கட்டிக்கிறீங்க? ஆமாம். சரி. கேட்டு தான் சொல்லி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம். அதுவும் சரி விட்றா அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை இருக்கிற வரையும் இருந்தாவோ இங்கே. முதல் மனைவி பேர் என்ன? முதல் மனைவி பேர் வந்து சுதா. சுதா. சரி. அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு பேசுறதில்ல. ஓ. அது அவங்க அப்பா மூட்டி போயிடுச்சு. அவங்களே விலகிட்டாங்க? அவங்களே விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு கூட சரி நான் என்ன சொன்னால் மெட்ராஸுக்கு வந்துட்டோம். நாங்கள் அங்கேருந்தா சண்டை வரும் அப்படின்ட்டு மெட்ராஸுக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே மெட்ராஸ்லேயே கூட்டியிருந்தோம். ஏதோ பொங்கல் டைம் தீபாவளி டைமான ஊருக்கு போவேன், அதுக்கு இடையில போக மாட்டேன். அதாவது டோட்டலாக உங்கள் முதல் ஒய்ஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு விலகிட்டாங்க? அவங்க திரும்ப வரல, எதை பற்றி இதை பற்றி கேட்கல. சரி. ஒன்றும் கேட்கல. சரி இந்த பிள்ளை மட்டும் பாவன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. மெட்ராஸில் வந்தால் தாலிலாம் எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பவுனு 4 பவுன் சம்பாரித்து கொடுத்தேன். 5 லட்ச ரூபா கையில் காசு கொடுத்து வச்சுருந்தேன். 2.5 லட்ச ரூபா வீடு கட்டி கொடுத்துட்டேன் அந்த பொண்ணுக்கு. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து 10 ஆள் போட்டு வேலை செய்கிறேன் மேடம். மேஸ்திரி வேலை செய்கிறேன். சரி. கல்யாண மண்டபத்தில் 10 வருஷமாக. இப்போ 1 வருஷம் வேலை செய்யலை. ஏன்? இந்த வேலையை விட்டால் தான் நான் வந்து உன்னோட வாழ்வேன்னு சொல்லி இங்கே தகராறு பண்ணிட்டான். இங்கே மேடாகத்துலேயே ஃபஸ்ட்டு வந்து இந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு இருந்துச்சு மேடம். வேலைக்கு போயிட்டு கரெக்டாக 11 மணிக்கு போவோம். 3 மணிக்கெலாம் வந்துடும் வேலைக்கு போயிட்டு. என்ன வேலை செய்கிறேன்னு கேட்டேன். ஒரு வீட்டில் வந்து இதுமாதிரி டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, அவங்களுக்கு காய்கறி வாங்கி வந்து கொடுக்குறது, ஊசி போடுற வேலை தான் என்கிட்ட சொன்னான். நீ எங்கே நர்சிங்க்கு 1 வருஷம் தானே போனால் எப்படிமா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா. சரின்னு விட்டேன். நான் ஒரு 10 மாதம் இந்த மாதிரி வேலைக்கு போனேன் அந்த வீட்டுக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் அந்த பிள்ளைய வந்து வீடு கட்டு வந்து ஒரு 10 நாள் தங்கியிருந்தோம். தங்கியிருக்கும் போது என்ன இந்த நேரத்துக்கு வர 9 மணிக்குள்ள வர வேலைக்கு போயிட்டு அப்படின்னு இதை மட்டும்தான் கேட்டேன். வேறு எதுவுமே நான் கேட்கல. பொட்டை பிள்ளை இருக்குதா நேரத்துலேயே வரது இல்லையாமான்னு கேட்டது தான். பிள்ளைய தூக்கிட்டு நேராக போயிட்டான். ஸ்டேஷனில் போய்ட்டு கேஸு கொடுத்து மேடாக ஸ்டேஷனில் கேஸு கொடுத்து இதுமாதிரி என் பொண்டாட்டி என் பிள்ளையும் காணும் சார்னு சொல்லி கேஸை கொடுத்தேன். போய் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 10 நாளில் அவன் பொண்டாட்டி வருவா அப்படின்னு சொன்னாங்க. அப்போல்லாம் என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா. ஃபோனில் பேசிக்கிட்டு இதுமாரி சொல்லிகிட்டு இருந்தா. இந்த வேலையை விடு அந்த வேலையை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் அவள் பேச்சு நம்பிக்கிட்டே இருந்துட்டேன். தீபாவளி வரையும் என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க மேடம். வேலை செய்கிற வீட்டில் தான் இருக்கிறேன், வேலை செய்கிற வீட்டில் தான் இருக்கிறேன்னு சொல்லி எங்களை எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருந்தாங்க. பாப்பாவையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டாங்க? பாப்பா என்ன கூட வந்துச்சு மேடம். சரி. அதான் மேடாக ஸ்டேஷனில் வந்து மேடாக ஸ்டேஷனில் நான் கேஸு கொடுத்தேன் பார்த்தியா. அப்பயே வந்து பாப்பாவில் வந்து என்கிட்ட விட்டுட்டு நான் 10 நாளில் வரேன்னு சொல்லிட்டு போனவங்க தான். ஆனால் எங்கே இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நானும் அங்கே சுற்றி தேடி பார்த்தேன். திருப்பி போய் கேஸு கொடுத்தோன்னு வச்சுக்க அவங்க எங்களை அடிக்க வர்றது. இவன் என்ன சொல்கிறான், 2000 ரூபா ஒரு வாரத்துக்கு 2000 ரூபா காசு கொடுக்குறேன் கொடுக்குறானா. இவன்னா யாருங்க? செந்தில்குமார். அதை நீங்கள் சொல்லணும்ல, யாரோட ஓடிட்டாரு, அவர் பேர் என்ன, யார், என்ன வேலை பார்க்குறாரு, அதை சொல்லணும் இல்லையா? அவன் ஆட்டோ ஓட்டுறான் மேடம். சரி. ஆனால் பொண்ணுங்களை வந்து நிறைய பொண்ணுங்க இருக்குது. 7 பேர் வச்சுருக்கான் போட்டா. அந்த 7 பேர்த்துக்கும் ஹெட்டு என் பொண்டாட்டின்னு இவனே சொல்கிறானுங்கிட்ட. என் பொண்டாட்டி கேட்டால் ஒரு நைட்டுக்கு நான் 5000 ரூபா சம்பாதிக்கிறேன், எனக்கு அதே 5000 ரூபா சம்பாரிச்சு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணுக்கு வந்து அசிங்கமாக போட்டா அனுப்புறது. உங்கள் பொண்ணு தான் உங்கள் கூட இருக்கான்னு சொன்னீங்கல்ல? ஆமாம். எப்படி அனுப்புனாங்க? அவங்க செல்லுலேருந்து அனுப்புறது. எனக்கு ஃபோன் வச்சுருக்கா உங்கள் பொண்ணு? என் பொண்ணு ஒரு ஃபோன் வச்சுருந்து மேடம். உங்கள் செல்லுக்கு அனுப்புவாங்களா குழந்தைக்கு அனுப்புனது தான். அப்புறமா செல்லை தூக்கி உடச்சிவிட்டேன் நான். அந்த போட்டாலாம் எடுத்து வச்சுக்கிட்டு செல்லை உடச்சி. யார் அனுப்புவாங்க? யாருக்கு எதிரில் இதெல்லாம் நடக்கும்? இது வந்து செந்தில்குமாரும் என் பொண்டாட்டி அனுப்புவாங்க. என்னெல்லாம் அனுப்புவாங்க? அது எப்படி சொல்கிறதுனா, துணி இல்லாமல் இவர் லிங்க தூக்கிட்டு காட்டுறது அனுப்புறது. என் பொண்ணு போட்ட நடுவில் வச்சு இவன் லிங்க தூக்கிட்டு இருக்க மாதிரி என் பொண்டாட்டி துணி இல்லாமல் நிற்கிற மாதிரியா இப்படி பண்ணி போகிறது என் பொண்ணுக்கு. இந்த பாப்பா வந்து உங்ககிட்ட காட்டிட்டாளா? பாப்பா வந்து என்கிட்ட காட்டல, பக்கத்தில் வந்து பக்கத்தில் சொல்லி ஐயோனுது நீ செல்லு இருந்தால் தானே இந்த பிள்ளைக்கு அனுப்புறீங்கன்னு சொல்லி செல்லை உடச்சிவிட்டேன். உங்கள் முகத்தை காட்டாமல் நாங்கள் இதை பதிவு பண்ண போகிறோம். சரிங்க. பாப்பாவை நான் கூப்பிடுறேன் உங்களோட அனுமதியோட. சரிங்க மேடம். கூப்பிடலாமா? கூப்பிடுங்க மேடம். ஆனால் குழந்தை முகத்தை நாங்கள் காட்ட மாட்டோம். இல்லை காட்ட வேணும். சரிங்களா? வாடா தங்க. உங்கள் பாப்பா கிட்ட கேட்கட்டா? கேட்டுங்க. கண்ணம்மா, தைரியமாக சொல்லு, சரியா? யார் என்ன பேசுகிறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்ன நடந்தது உங்க கூட, தைரியமாக சொல்லு. இங்கே பெரியவங்க இருக்காங்க, உனக்கு ஹெல்ப் பண்ண எல்லோரும் நாங்கள் இருக்கோம். தைரியமாக பேசு. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா 3 மணிக்கே வந்துடும். அது எங்கள் அம்மா 3 மணிக்கே வந்துடும். 9 மணிக்கு வந்தாங்க எங்கள் அம்மா. ஏன் 9 மணிக்கு வர, பாப்பா இருக்காங்கன்னு சொல்லி அப்பா கேட்டாங்க.
அதுக்கு சண்டை பிடிச்சிட்டு நாங்கள் வேறு ரூமில் போய் ஒரு ரூமில் இருந்தோம் மேடாபத்துலேயே. இருந்துட்ட பிறகு அப்பா தேடி பார்த்தாரு. ஆச்சு. அப்புறம் மேடாபத்தில் போய் அப்பா வந்து கேஸ் கொடுத்துரு தேடி பார்த்து கேஸ் கொடுத்துற பிறகு நாங்கள் போனோமா. போயிட்டு அப்புறம் எங்கள் அம்மா வந்து அப்புறம் போயிட்டு இதெல்லாம் முடிஞ்சிடுச்சா. அப்புறம் வந்து ஒரு பானை கடைக்கு நேராக எங்கள் அம்மா வந்து விடுன்னு சொல்லி எங்கள் அம்மா கத்துனுச்சா. அதுக்கு எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா செருப்பாலாம் அடிச்சிட்டாங்களா. அதை நான் வந்து அழுவேன்னா அழுவிட்டு அப்புறம் நான் எங்கள் அப்பா கூட போயிட்ட பிறகு எங்கள் முன்னே இப்போ நாங்கள் 10 நாள் இருந்தோம்ல மேடம், அதுக்கு முன்னே வந்து எங்கள் அம்மா வந்து 6 மணிக்கு போவாங்க. 6 மணிக்கு போயிட்டு நைட்டு 3 மணிக்கே வந்துடுவாங்க. வந்து நைட்டு எப்படின்னா இரவு 3 மணிக்கே வந்துடுவாங்க. வந்துட்டு நான் தூங்கி 8 மணிக்கு தான் ஏஞ்சிருப்பேன். அப்போ பார்த்தா துணி துவைச்சிட்டு இருப்பாங்க. எங்கம்மா போனேன், நைட்டு வேலை இருக்குமா, நைட்டு வேலை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போயிடுவாங்க. தினமும் போனாங்க. ஒரு நாள் வந்து அப்பா பக்கத்து வீட்டு ஒரு அக்கா இருந்தாங்க. அக்கா எங்கள் அப்பாட்ட ஃபோன் அடித்து பேசுகிறேங்கன்னு சொல்லி பேசுகிறேன். எங்கள் அப்பா வந்து எங்கம்மா இருக்க, எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எந்த இடம்னு வந்து அவங்க சொல்லலை, எனக்கு தெரியாது. இப்போ வந்து தெரியாமல் நான் இருந்து அப்புறமேட்டுக்கு வந்து இதுமாதிரி சண்டை வந்துச்சு. அப்புறம் மேடம் ஸ்டேஷனில் எங்கள் அப்பா மறுபடியும் போய் கேஸ் கொடுத்தாங்க. கேஸ் கொடுத்துற பிறகு நாங்கள் போனோம். போயிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ ஜாமான் சட்டுப்பட்டுலாம் ஏற்றிட்டு போ, நான் 10 நாளில் வந்துடுறேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஃபோன் அடித்து பார்த்தா வரவே இல்லை மேடம், வரலையா. அப்புறம் நாங்களும் ஃபோன் அடித்து பார்த்துட்டு நாங்கள் விட்டுட்டோம். விட்டுட்ட பிறகு அப்புறமேட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் வீடு கட்டியிருந்தோம் வையங்குடியில். அங்கே நாங்கள் வந்து இப்போ வந்து வந்துட்ட பிறகு அங்கேயே இருந்துட்டு சென்னையில் கொஞ்ச நாள் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து சொன்னாங்க, அதனால் வந்து நான் ஸ்கூலுக்கே போன பிறகு இதுமாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். அப்புறமேட்டுக்கு வந்து இந்த ஆட்டோ ஓட்டுறாங்கள்ல, அவங்களாம் வந்து உனக்கு அசிங்கமாக கேட்டாங்க. அசிங்கமாக ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி விட்டேன். தைரியமாக சொல்லு, பயப்படாது. சொல்லு, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? இதுமாரி நடந்துற வரைக்கும் நாங்கள் வந்து போய் கோழிக்கறிகளில் வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நாள் இருந்தோம். அங்கே வந்து கொஞ்ச நாள் மெசேஜ் பண்ணல. அப்போ நாங்கள் வந்து எழுத்தூருக்கு வந்துட்டோம், தொடுதூருக்கு வந்துட்டோம். வந்து எங்கள் பாட்டி வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தோம். அதுக்கு வந்து இதுமாதிரி தப்பாக மெசேஜ் அனுப்பிச்சி விட்டுட்டு அக்கா வந்து சொன்னாங்க, அசிங்கமாக சொன்னாங்களா. அதுக்கு எங்கள் அப்பா சொன்னாங்க, இதே உன் பொண்ணா நான் அனுப்பி விட்டேன்னு சொல்லி சண்டை போட்டாங்க. ஆமாம், என் பிள்ளைன்னா நான் அனுப்புதான் அப்படின்னு சொன்னாங்க. என் பிறந்த நாளைக்கு எங்கள் அப்பா வந்து ட்ரெஸ்ஸு இதில் எடுத்து கொடுத்துட்ட பிறகு அப்புறமேட்டு வந்து என் பொண்ணுக்கு நான் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. இந்த ஐயப்பன் ஒருத்தங்க இருந்தாங்க. அப்போ இவங்க வரல, இங்கே இருந்தாங்களா. அவங்கள்ட்ட சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அவங்க தான் பேசுவாங்க, நான் எங்கள் அம்மாட்ட நான் பேச மாட்டேன். பேசிட்டு கொஞ்ச நாள் இருந்தோமா, அப்படியே இருந்துட்டோம். இருந்து கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கு கொஞ்ச நாள் வந்து இதுமாரி அசிங்கமாக ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டு நான் வந்து எழுதிட்டுருப்பேன். யூடியூப் பார்த்து புக்கில் எழுதிட்டுருப்பேன். டீச்சர் எழுதிட்டு சொல்லுவாங்க மேம். நான் வந்து எழுதிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஒரு நாள் மெசேஜ் இருந்துச்சு. நான் தமிழ் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தேன்னா அதை அட்டன் பண்ணி பார்த்தா அசிங்கமாக இருந்துச்சு. இதை நான் எங்கள் அப்பாட்ட சொல்ல கிடையாது. சொல்லாமல் போய் பக்கத்து வீட்டில் போய் சொன்னேன். சொல்லி அழுகுனேன். அவங்க வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னாங்க. உனக்கு அதிகமாக இந்த மாதிரி மெசேஜஸ் அனுப்புறது செந்தில்குமாரா உங்கள் அம்மாவா? தப்பா? செந்தில்குமார் அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஃபோட்டோ, ரெண்டாவது நடுவில் வந்து என் ஃபோட்டோ, கீழே வந்து எங்கள் அம்மா ஃபோட்டோ இருந்துச்சு. இது வந்து அமுச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அமுச்சிட்டு இருக்கும்போது வந்து எங்கள் அப்பா நைட்டு ஃபுல்லாக ஃபோன் அடிக்கும் போது எங்கள் அப்பா அசிங்கமாக திட்டுவாங்க. அவங்களும் திட்டுவாங்க கூட சேர்ந்து. 2 பேர் சேர்ந்து தான் மேடம் அனுப்புவாங்க. கன்ஃபார்மாக அதில் தெரியுது. எப்படி திரும்ப சொல்கிறாங்க அதுக்கு வந்து கேட்டதுக்கு ஏன்டி இதுமாரிலாம் அனுப்புகிறேன்னு சொல்லி எங்கள் அப்பா இப்படி தான் கேட்டாங்க. அதுக்கு நீ அவன்கிட்ட போய் அனுப்பு, அவன்கிட்ட போய் நீ கேள, என்கிட்ட எது கேட்குறான்னு சொல்லி சொன்னாங்க மேடம். யார் சொன்னாது? எங்கள் அம்மா சொன்னாங்க. உங்கள் அம்மா அப்படி சொல்கிறாங்க. பிரீத்தி ஷெட்டி மேம், இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் சட்ட ஆல் ரீதியாக எப்படி அணுகலாம்? முதல்ல சிவசங்கர் தானே உங்கள் பேர்? ஆமாம் மேம். அதுவே நான் ஃபஸ்ட்டு உங்களை அப்ரிஷியேட் தான் பண்ணணும். ஏன்னா நம்ம சொசைட்டியில் இவர் வந்து இவங்க குழந்தை 2 பேரும் வந்து நின்று பேசுகிறதே பெரிய விஷயம். கரெக்டாக, அது ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணும். செகண்ட் வந்து பாப்பா வந்து எவ்ரி சென்டென்ஸில் அப்பான்னு சொல்கிறதே அது தெரியுது, அது எவ்வளோ ட்ரூன்னு.
லீகலாக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து அவங்களோட அம்மா நம்ம நிறைய கேசஸ் மேம் பார்த்துருக்கோம். அதாவது அவர் எழுதி கேட்குறாரு, ம். அதுக்காக நாளைக்கு கேட்டேன். புள்ளன்னு வந்து ஒருமை கொண்டாடக்கூடாது. ம். புரியுதா? இப்போ ஏன்டானா இப்போ என் பொண்ணு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கும் போது அம்மாவன்னு சொல்லி என் பொண்ணை நக்கல் பண்ணுறாங்க. ம். ம். அது வந்து இந்த பிள்ளைக்கு அது ஒரு பட்டமாயிடும். நான் பள்ளிக்கூடத்தில் எழுந்தமா சொல்லிட்டேன், என் பொண்ணு செத்துட்டான் தான் சொல்லி சேர்த்துருக்கேன். உண்மை தான். ம். உங்கள் அம்மா செத்துட்டாங்க ஆமாம். அப்படின்னு சொல்லி தான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததே நான். பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு நமக்கு, கரெக்டாக. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு நோக்கு எல்லாமே வேறு ஏதோ தான். அது செப்ரேட்டாக, அது ஒரு தனியாக தான் ஒரு எபிசோட் பேசணும். நம்ம வந்து லீகலாக நீங்கள் போனோன்னா இப்போ வந்து கஸ்டடி ரைட்ஸ்னு இருக்குது சார். நீங்கள் கஸ்டடி வாங்கலாம். இன்னொன்று வந்து கார்டியன்ஷிப் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. கார்டியன்ஷிப்னா யார்? அம்மா அப்பா இல்லை, தேர்ட் பர்சன் தான். ஸோ நீங்கள் அந்த வகையில் வந்து பாப்பாவோட கார்டியனாக இருந்துட்டு அவங்களோட படிப்பு மற்ற விஷயம்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அது பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லை, கரெக்டாக கார்டியனாக தான் இருக்கீங்க. ஸோ கார்டியன்ஷிப் ஆக்ட் படி நம்ம கேஸ் போட்டுட்டு பாப்பாவை உங்கள் செலவில் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி அப்படி பண்ணலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரிசால வாழ்ந்த மீனாட்சி உங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அவங்க யாரு, ஒரிசாக்கு ஏன் போனாங்க, இதையெல்லாம் நாம வந்து அவங்க கேட்போம். நம்ம டீம் போய் அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன நடந்ததுன்னு அவங்கள கேட்டு தெரிஞ்சு. வாங்க மீனாட்சி. வணக்கம். தமிழ் பேசுவீங்களா? ம், தைரியமா சொல்லுங்க, என்ன நடந்தது? என் பேர் மீனாட்சி. இங்கே கேளம்பாக்கத்தில் தான் நான் இருக்கிறேன். அம்மா பேர் மினி, அப்பா பேர் சரவணன். அப்பா அம்மா கூட சின்ன வயசுலேருந்தே ஆயா கிட்ட என்னை 3 மாதத்துக்கு குழந்தையிலே என்னை விட்டுட்டாங்க. சரி. அம்மாவுக்கு உடம்பு ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் பிறக்கும்போது ஆயா கிட்ட விட்டுட்டாங்க. ஆயா தான் என்னை சின்ன வயசுலேருந்தே படிக்க வச்சது, எல்லாம் பண்ணதாங்க. கேளம்பாக்கத்துலேயே தான் இருந்தேன். +1 படித்து பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இவங்க ஒடிசாலேருந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லவ் பண்ணுறேன்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுற விஷயம் அவங்க அண்ணனுக்கு வந்து சொல்லிட்டாங்க. சொல்லிட்டோடனே அவங்க அண்ணன் வந்து அவரை வந்து சொன்னாங்க, நாம் இங்கே பிழைக்க வந்திருக்கோம், அவங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணி இது பண்ணினா பிரச்சனை ஆகிடும், நீ போயிடுன்னு அவரை அனுப்பி வச்சிட்டாங்க ரூம்லேருந்து. இவங்க வந்து போயிட்டு வெளியில் இங்கேயும் அங்கேயும் வேலை செஞ்சாங்க, பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல இல்லை. என்கிட்ட சொன்னாங்க, நீ வந்துடு, நம்ம போயிடலாம், நான் செத்துருவேன் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்டுங்க வீட்டில் போய் என் ட்ரெஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவர் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் இங்கே திருப்பூர் அந்த இடத்துல வந்து ஒரு வீடு எடுத்து நாங்கள் 3 நாள் இருந்தோம். 3 நாள் ஸ்டே பண்ணோம். எங்கள் ஆயா வந்து மிஸ்ஸிங் கேஸ் இல்ல, கொடுத்துட்டாங்க. நீ எவ்வளோ சுலபமா சொல்ற. எத்தனை வயசுல நடந்தது இது? 17 வயசு. 17 வயசு. அவருக்கு என்ன வயசு, என்ன பேர்? அவங்களுக்கு ஏஜ் வந்து 25, 26 அந்த மாதிரி இருக்கும். என்ன பேர்? அவர் பேர் என்ன? சஞ்சீப் குமார் சாகர். சந்தீப் குமார் சாஹூ. ஒரியா. அதுக்கப்புறம் இவங்க ஒரு நாள் திடீர்னு கால் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு தெரியாது, ஆயாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன், சாயங்காலம் எனக்கு கால் பண்ணுறாங்க, பண்ணி இந்தமாரி நீ நாளைக்கு காலைலலாம் பெருங்குளத்தூர் ஏதோ ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்துடு, நான் வந்துடுறேன், நான் உன்னை கூப்பிட்டு போயிடுறேன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், நான் எப்படி வர்றது, நீ வரலன்னா அவங்க புவனேஸ்வர் ஸ்டேஷனில் இருக்காங்க, ட்ரெயின் சவுண்டு கேட்குது சொன்னாங்க, நான் ட்ரெயின்லேயே குடிச்சிடுவேன், எனக்கு தெரியும், நீ நாளைக்கு காலைல நீ என்ன சொல்லியோ எது சொல்லியோ தெரியாது, எனக்கு ஒரு நைட் டைம் கொடுத்தாங்க, இந்த ஒரு நைட் டைமில் நீ என்ன பண்ணியோ எப்படியோ சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நானும் அதேமாரி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயமாக இருந்துச்சு. என்கிட்ட கால் பண்ணியிருக்காங்க, ட்ரெயினில் குச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, எனக்கு லவ் பண்ணும் போதுலேருந்தே என்னை டவுட் பட்டாங்க, லவ் பண்ணும் போது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசக்கூடாது, நான் அப்போ நினச்சா ஒரு உரிமையில் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதை நான் பெருசாக எடுத்துக்கலை. அதுக்கப்புறம் இவங்க இந்தமாரி குதிக்கிறேன்னு சொல்லும் போது நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயமாக இருந்துச்சு. சவுண்டு கேட்குது, ட்ரெயின் சவுண்டு கேட்குது. நானும் ஆயா கிட்ட அத்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, அங்கே வந்து ஜென்ஸு போகக்கூடாது, அத்தை என்னை கூப்பிட்றாங்கன்னு போய் சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களே என்னை வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் நல்லா தான் ஒரு 3 மாதம் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பொண்ணு பிறக்கும்போது மறுபடியும் என்ன சொல்கிறது, மாமியார் இறந்துட்டாங்க. மாமியார் இருக்கும்போது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தாங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அவங்க இறந்தோடனே ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆரம்பித்தாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்து வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டில் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாமனாரே எங்களை தனியாக வச்சுட்டாங்க. நாங்கள் போகும்போது வீட்டுக்காரோட அண்ணனுக்கு மேரேஜ் ஆகலை, அக்காவுக்கு மேரேஜ் ஆகலை,
வீடு கம்ப்ளீட் ஆகலை அவங்களோடது. நான் போனது அவங்களுக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு. இவங்க சென்னையில் இருந்திருந்தால் வேலை செஞ்சு காசு கொடுத்துருப்பாங்க, மேரேஜ் பண்ணிருப்பாங்க, வீடு கட்டியிருப்பாங்க. நான் போனது வந்து அவங்களுக்கு ஒரு இதுவாக இருந்ததுனால எங்களை சொல்லிட்டாங்க, நீங்கள் தனியாக சமையல் செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னுட்டு. நாங்கள் அதேமாதிரி தனியாக சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்தமாரி எப்பப்போ டவுட் படுறாரு, அடிக்கிறாரு குடிச்சிட்டு வந்து. அந்த வேலை வெட்டிக்கு போகாமல் சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பொண்ணு பிறந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பையன் பிறந்தான். பையன் பிறந்ததுக்கப்புறம் வந்து அவங்க குஜராத்தில் வந்து வேலை கேட்டாங்க. இந்த நடுவில் வந்து இதே மாதிரி தான் குடிக்கிறது, அடிக்கிறது, திட்டுறது, சண்டை போடுறது, நிம்மதியாகவே இருக்க முடியாது. எப்போ பாரு அவங்க வேற ஒருத்தவங்க யார் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சண்டை போடுவாங்க. இந்தமாரி வீட்டுக்கு யார் வந்தது, யார் கூட பார்க்குற, யார் கூட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் படுவாங்க. வெளில போகக்கூடாது, இங்கே நிற்கக்கூடாது, அங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் பட்டுட்டே இருப்பாங்க. நானும் எவ்வளோ அடி உதை எல்லாம் வாங்கி போயிட்டேன். நானாக தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, எங்கே யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நடுவில் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் சென்னையிலேருந்து யாருனா வந்தாங்கன்னா எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள், அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. மறுபடியும் அதேமாரி 1 மாதம் தான் நல்லா இருந்தாங்க. மறுபடியும் அடி உதை சண்டை திட்டுறது டவுட் பண்ணுறது இதேமாரி தான் போச்சு. அதுக்கப்புறம் பையன் பிறந்தான். நீங்கள் ஒரியா லாங்குவேஜை கற்றுக்கிட்டீங்களா? ம் நல்லா பேசுவீங்களா? ஆ சரி. அதுக்கப்புறம் வந்து பையன் பிறந்தான். சரி. பையன் பிறந்து கொரோனா பீரியட் இருந்ததுனால எங்கள் வீட்டிலேருந்து 1 லட்சம் கொடுத்தாங்க. வீடு விற்ற காசு வந்து ஆயா இறந்துட்டாங்க. அத்தை வந்து 1 லட்சம் எனக்கு என் பங்கு கொடுத்தாங்க. சொன்னாங்க, நீ வா வந்து கையெழுத்து போட்டின்னா நான் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறேன், உனக்கு என்ன பங்கு வருமோ நீ கூட பிறக்கலனாலும் அவங்க என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்க, அந்த ஒரு இதுவில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. வீட்டுக்காரர் சொன்னாங்க, இல்லை எனக்கு காசும் தேவையில்லை, நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாவப்பட்டு எனக்கு 1 லட்சம் கொடுத்தாங்க. அவங்க ஒரு பிரியத்தில் கொடுத்தாங்க. அந்த காசையும் அந்த மாதிரி செலவு பண்ணிட்டாரு. 1 லட்சத்தை வந்து குடிச்சு அழிச்சிட்டாரு. வைக்கல 30,000 வந்து கல் வாங்கி வச்சாங்க, வீடு கட்டுறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் வந்து இந்த காசெல்லாம் அவர் குடிச்சு செலவு பண்ணிட்டாரு. ஒரிசாவில் இருக்கிறப்ப சேனலுக்கு ஃபோன் பண்ணீங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்க 3 மாதம் டைம் எடுத்துட்டாங்க இல்லையா உங்களை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றதுக்கு? அதுக்கிடையில் என்னெல்லாம் நடக்குது? 3 மாதம் டைம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இவங்க கூட கால் பண்ணி பேசும்போது அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்டுட்டாங்க, எதுக்கு இந்த அட்ரஸ் லாங்குவேஜ் புரியலைன்னா கூட சார்னு கால் பண்ணி பேசுறது, சார் யார், எதுக்கு ஒடிசா அட்ரஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானத்தில் ஒரு டவுட் பட்டாங்க. அதேமாரி என்ன ஆச்சுன்னா, எங்கள் வீட்டுக்கார் நடுவில் வந்து ஒரு இடத்துக்கு வந்து போயிருந்தாங்க, கோயில் திருவிழாக்கு. வீட்டில் வந்து எதுவுமே இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லை, குழந்த பசின்னு அழுவுது. அவர் வரலை. அவர் வர்றதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் கரெக்டாக இருந்தால் கோவத்தில் சொன்ன பசங்கிட்ட, நான் போயிடுவேன் பாரு, நான் போயிடுவேன், அப்போ வந்து என்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு ஒரு கோவத்தில் சொல்லிட்டு, இந்தமாரி உங்கள் அப்பா போய் சுற்றுறாங்க, ஒரு பொறுப்பே இல்லையே, குழந்தைங்களாம் பசின்னு அழுவுதே, நான் என்ன பண்ணுவேன், எங்கே போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், எதுக்கு அங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதை வந்து மாமனார் கேட்டுட்டு அவங்க வந்தவொடனே சொல்லிட்டாங்க, இந்தமாரி மீனாட்சி வந்து யார் கூடயும் கால் பண்ணி பேசுகிறா, எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, மொபைல்லாம் பிடுங்கி வச்சுட்டாங்க, சிம்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க, தரலை, எங்கே போயிடுவணும், யாருன்னா கூப்பிட்டு போயிடுவணுன்ட்டு தரலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக நான் வந்து அவங்க கூட வந்து நான் அவ்வளோ டவுட் பண்ணுற மாதிரி நடந்துக்கல, சகஜமாக இருக்கிற மாதிரியே இருந்தேன். அதுக்கப்புறம் பேசி மொபைல்கிட்ட என் கையில் கொடுத்தாங்க. அப்போ கூட கால் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் நான் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தேன், அவ்வளோ கால் பண்ணி எங்கேயுமே பேசலை, கான்டாக்ட் வச்சுக்கல. எனக்கு தெரியும் இவர் ஒடிசா குஜராத் போகிறாருன்னு. நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இவர் எப்போ போகிறாரு அப்போ பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு. அதேமாதிரி இவரும் என்கிட்ட மொபைல் கொடுத்துட்டு போயிட்டார், மொபைல் சிம் எல்லாம் கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் வந்து போன பிறகு தான் கூட இருந்தாலுமே டார்ச்சர் பிரச்சனைனா அங்கே போய் கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. நான் நினச்சேன் அவர் தான் போயிட்டாரு, சரி நான் இங்கே கால் பண்ணி சொன்னது உண்மைதான், சரி கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். மாசானா காசு போடுவார், அப்புறம் என்ன பிரச்சனை, அவர் இருந்தால் தானே டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கார். அங்கே போனால் கூட இன்னும் டார்ச்சர் அதிகமாகிடுச்சு. அங்கே போனோடனே இந்தமாரி வீடியோ கால் பண்ணுறது, ஆடியோ கால் பண்ணுறது, ஒரு நாளைக்கு 30-40 வாட்டி ஃபோன் மிஸ்டு கால் மாறி கட் பண்ணுவார். என் நம்பர் எப்போனா கொஞ்சம் பிஸின்னு வந்தால் கூட கண்டுபிடிச்சிட்டு திட்டுவார். அது கொஞ்சம் மிஸ்டு கால் வந்தாமே சொல்லுவார், பிஸின்னு என்கிட்ட கான்ஃபிடென்ட் கால் எதுக்கு போடலை, நீ யார் கூட பேசிகிட்டு இருந்த, என் கால் எதுக்கு அட்டன் பண்ணல, இவ்வளோ நேரம் எதுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் சொன்னேன், அத்தை கூட பேசுறது சரி, ஜென்ட்ஸ் கூட யார் கூட பேசலை, அம்மா அப்பா அவங்க தான் கட் பண்ணிட்டேன், ஃப்ரெண்ட்ஸுங்க கட் பண்ணிட்டேன், அத்தை கூட பேசுறது ஒரு ஆறுதலாக இருந்துச்சு.
அத்தை கூட பேசிகிட்டு இருந்தேன், அவங்க கூடயும் கால் பண்ணி பேசக்கூடாது. அத்தை நம்பர் கேட்டாங்க. நான் தான் என் மேலே தப்பு இல்லையே எதுவும். நான் அத்தை நம்பர் கொடுத்தேன். எப்போ நம்பர் பிஸி வருதோ அவங்க நம்பர் கால் பண்ணுவாங்க, என் நம்பர் கால் பண்ணுவாங்க. 2 நம்பருக்கும் மாற்றி கால் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ கண்டுபிடிச்சிருவாங்க நான் அத்தை கூட தான் பேசுகிறேன்னுட்டு. அவங்க ஃபஸ்ட்டு நம்பர் கேட்கும்போது எனக்கு தெரியல. நான் யதார்த்தமாக கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் எப்போனா அத்தை கூட கால் பண்ணிவிட்டு சொல்லுவேன், கஸ்டமர் கேர் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு நான் போய் சொல்லுவேன் நடுவில். அவங்க வந்து நம்பர் கேட்டோன்னே கொடுத்துட்டேன். 2 பேர் நம்பரும் பிஸின்னு வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க, நீ அத்தை கூட தான் பேசுனேன். அந்த ஒரு பேசுனது ஒரு குத்தம்ன்ட்டு நைட்டு ஃபுல்லாக கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மென்டல் டார்ச்சர் வேறையா, சைக்கோ வேறையா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுறதுல ஒன்று நான் செத்து போகணும், இல்லை அவங்க செத்து போகணும், அந்த மாதிரி பேசுவாங்க. என்ன தூக்கு மாட்டிக்கோ, செத்துப்போ, தண்ணியில் வந்து செத்துப்போ, இந்தமாரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மனசு அப்படியே சாகிறதுக்கு போகிறமே அந்தமாரி பேசுவாங்க அவங்க. குழந்தைங்களெல்லாம் எங்கள் அப்பா பார்த்துப்பாங்க, நீ இருக்காத, நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. கிருஷ்ணால் ஊற்றி எரிச்சிடுவேன், இதை பண்ணுறேன், சிம் கட் பண்ணிவிடுவேன், அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரிசாலேருந்து இங்கே கிளம்பி வரணும்னு கிளம்புனீங்க இல்லையா? அன்னைக்கு என்ன நடந்தது? எப்படி வந்தீங்க? நான் வந்து என்ன சரிங்களா, பேகுட்டாக நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேடிஸ் கிட்ட சப்போர்ட் எடுத்தேன். அவங்க கால் பண்ணி சொன்னேன். அவங்க நம்பிக்கையானவங்க, அதான் தெரியும். இந்தமாரி சொன்னேன், எனக்கு இந்தமாரி நான் ஒரு இடத்துல மீடியாவில் கான்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன், அவங்க காசு அனுப்பி விடுவாங்க, அவங்க வந்து கொஞ்சம் அந்த காசு மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க ஓகே சொன்னாங்க. அவங்க நம்பர் கொடுத்தாங்க, நான் இங்கே நம்பர் கொடுத்தேன், அவங்க காசு அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட கேட்ட ஒரு அங்கே அந்த ஊரில் வேலை பார்க்குறவங்களா அவங்க? ஆட்டோ டிரைவர் சொன்னேன். இவங்க மாமனார் இங்கே இல்லாமல் தூரத்துலேருந்து ஒரு ஆட்டோ டிரைவர் நம்பர் எனக்கு கொடுத்தாங்க. நான் அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி சொன்னேன், இந்தமாரி நான் இந்த டைமுக்கு போகிறேன். நைட்டு வந்து என்னோடய பேகை வந்து நைட்டு 1 மணிக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் வந்து எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது என் பேகை வந்து கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. நாளைக்கு கிளம்புறேன்னா இன்றைக்கி நைட்டு நான் கொடுத்துட்டேன் 1 மணிக்கு. நைட்டு 1 மணிக்கு வந்தாங்க. நான் போய் பேக் கொடுத்துட்டு அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு, வச்சுட்டாங்க. காலையில் வந்து 9-9:30 மணிக்கு நான் பசங்க எல்லாம் கிளம்பி இந்தமாரி என்ன சொல்கிறது, குழந்தைங்களுக்கெல்லாம் ஊசி போடுவாங்கல்ல அங்கனவாடி, நான் வந்து அங்கே போகிறேன், பாப்பா வந்து வெயிட் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன். அவங்களுக்கு டவுட் வந்துடுச்சு, இந்தமாரி saree போட்டு மேக்கப் போட்டு எங்கே போகிறீங்க, பசங்களெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு போகிற, பொண்ணை கொடுத்துட்டு பையனை மட்டும் இட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் டக்குன்னு வந்துடுறேன். நான் வந்து மெயின் ரோடு சைடு போனால் டவுட் படுவாங்கன்னு வீட்டு பின்னாடி வந்து அந்த பக்கமாக போனேன். வீட்டு பின்னாடி பக்கம் போனதுனால அவங்களுக்கு அவ்வளோ டவுட் வரலை. அப்பவும் சொன்னாங்க, போகாத நான் வரேன் அப்படி இப்படின்னு மாமனார் சொன்னாங்க. நான் டக்குன்னு வந்துடுவேன், வந்து சமையல் செய்யணும் அப்படி இப்படின்ட்டு அவங்க நம்பிக்கை தர வார்த்தையாக நான் பேசினேன். பேசும்போது சரி போன்னு சொல்லி விட்டாங்க. உடனே போய் அந்த மேடம் கிட்ட வந்து காசை வாங்கிட்டு ஆட்டோ டிரைவர் ரெடியாக நின்றாங்க. பேக் அவர்கிட்ட இருக்குது. நான் போகும்போது வெறும் கையோடு தான் போனதுனால டவுட் வரல. அப்படியே ஆட்டோவில் உட்காந்துட்டு என்னை சென்டருக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க, ஸ்டேஷனுக்கு. ஆட்டோ டிரைவர் இவங்க வந்து நான் போன 1 மணி நேரத்துலேயே உங்களுக்கு டவுட் வந்து என்னை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் வரலைல்ல 1 மணி என்ன சொல்ல 1 ஹவர் 2 ஹவரில் அவங்களுக்கு டவுட் வந்துடுச்சு. இவ்வளோ நேரம் இருக்காதேன்னு அங்கே போய் கேட்டிருக்காங்க. அந்த ஸ்கூலில் வரலைன்னு சொல்லியிருக்காங்க. டவுட் அதிகமாகிடுச்சு, எங்கேயோ போயிட்டா அப்படின்ட்டு கார் வச்சு தேடிட்டு இருந்திருக்காங்க எல்லா இடத்துலையும். நாங்கள் வந்து வேறு ரூட்டில் வந்து அவர் ஆட்டோ டிரைவர் எங்களை கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் லேட் பண்ணி இவங்க தேட நாங்கள் ஜாஜ்பூர் ஸ்டேஷனுக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து புவனேஸ்வர் ஸ்டேஷனில் தான் அவங்க டார்கெட் இருந்துச்சு, நான் அங்கே போகிறேன்ட்டு. நாங்கள் ஜாஜ்பூர் ஸ்டேஷன்லேருந்து நான் வண்டி ஏறிட்டேன், அதனால் கண்டுபிடிக்கிறேன். சந்தோஷம். புவனேஸ்வரில் நீங்கள் மாட்டல. மாமனார் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? அந்த ஜார்ஜ்பூர் இதுக்கும் ஸ்டேஷனுக்கும் உன்னை தேடி வந்திருக்காங்க. வெறும் 10 நிமிஷத்தில் நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, அதுக்கப்புறம் தெரியும். நான் சொல்கிறேன், கூட இருக்கும்போது சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாங்க. உடம்பு சரியில்லைன்னா கூட, இவங்க பக்கத்தில் இல்லைன்னா கூட சாப்பிட்டியா, என்ன பண்ணுறேன், என்ன சாப்பிட்டேன், அவங்க யாருக்குமே மாமனாராக இருக்கட்டும், வீட்டுக்காரோட அண்ணனாக இருக்கட்டும், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், வந்துட்ட உடனே இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் +2 நல்லா படிச்சுட்டு இருந்தியாம்மா? +2ல் +2 வந்து காலேஜ் 20 நாள் முடிச்சு போனேன். ஒரு ஜாபுக்கு சேர வேண்டிய குழந்தை குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டியாம்மா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த ரயிலில் டிக்கெட் கிடைக்காம கீழே உட்காந்துட்டு 2 குழந்தையும் மடியில் வச்சுட்டு நிறைய பேர் வந்து உட்காரத்து திரும்பத்து கூட இல்லாமல் சின்ன குழந்தை சாப்பிடாம கொள்ளாமல் இட்டுட்டு வந்தேன் நான். அத்தையை பார்க்க விரும்புகிறீங்களா?
எவ்வளோ வருஷம் அது அத்தையை பார்த்து? அத்தையை பார்த்து 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம். வந்தாங்க நடுவில். ஊருக்கு வந்தாங்க. ஆனால் 3 நாள் தான் இருந்தாங்க. 3 நாள் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு அவங்க முடியாமல் இருக்கும்போது போயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் மனசு அவங்க கிளம்பி அப்பாவோட போகும்போது மனசு சொல்லிச்சு போனோம் போனோன்ட்டு. ஆனால் கை கால்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க இப்படி போனோடனே நான் எப்படி அழுதுன்றது எனக்கு தான் தெரியும். நம்ம அத்தை கூட போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என் கஷ்டத்தில் சொல்ல முடியல. யாருன்னு தெரியுதா? அப்பா யாரு? அப்பா நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா தேவலைன்னு சொன்னேன். வந்திருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்து? 8 வருஷம். ஆ 8 வருஷம் ஆகும். 8 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறீங்க. தொட்டு கூட பார்க்க மாட்டீங்க, தூரம் போய் உட்காந்துட்டீங்க. உனக்கு இன்னொரு அதிசயம், ஆச்சரியம் காத்திருக்கு. சர்ப்ரைஸ் இருக்கு. வாங்க. மருமக இங்க இருக்கா, கண் எதிர்க்க இருக்கா. வீரவன்டா மேடம், நான் சந்தேகப்பட்டேன் மேடம். என் தப்பை நான் பொய் சொல்லக்கூடாது, உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன் நான். ஏன்னா நான் செய்கிற தப்பை சொல்லிவிடுவேன், இந்த மனசில் வச்சுருக்க மாட்டேன். ஆனால் இது தனியாக வரால, யாருன்னா கூட்டுன்னு போய் இந்த நாளில் வயசானவங்கன்னு பார்க்க மாட்டாங்க. காலம் கெட்டு போய்க்குது. இந்த பொண்ணு வருமோ, பிள்ளைங்களே ஆனால் அவனா எட்டு போய் சாவடிச்சிடுவானோ, அந்த பொண்ணை சாவடிச்சிடும். இன்றைக்கி 3 நாளாக ஆச்சு மேடம் நான் தூங்கி. ராவில் தூங்குற பெரண்டு பார்த்தேன். எங்கள் வீட்டுக்காரன் குடிக்காரன், இன்னும் படுத்துன்னு பெரண்டுங்கிறேன்னு சத்தம் போடுவானே. ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வரல, தலைவலி இதுன்னு சும்மா இல்லாத தலைவலியே இருக்குதுன்னு போய் சொல்லிட்டு பார்த்தேன். பெரண்டு இவளை பார்த்தோன்னே எனக்கு போன உயிரை திரும்பி வந்த மாரி இது. என் பொண்ணு மாரி பார்க்குறேன். எனக்கு 2 பொண்ணு நினச்சின்னு இருக்கிறேன். நல்லா பார்த்தேன் மேடம் நான் இவளை. எங்கள் அம்மா தான் பார்த்தேன். எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் டீம் இருக்காங்க தெரியுங்களா, விடிய 3 நாள் தூங்காமல் இவங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சார் சொன்னார் வெளியிலே. நான் சாரு காலில் உய்ய போனேன். அம்மா வயசில் பெரியவங்களாக என் காலில் உய்யாதம்மா ஏந்துருமான்ட்டார். இருந்தாங்க எனக்குன்னா எனக்கு மேடம், எனக்குன்னா போன உயிர் திரும்பி வந்த மாரிக்கு இன்னும் மெட்ராஸே என் கையில் இருக்கிற மாரி இது இவளை பார்த்தோன்னே எனக்கு நல்லா ரொம்ப அழகாக சொன்னீங்க. மெட்ராஸே உங்கள் கையில் இருக்காங்க இந்த மாதிரி எனக்கு வந்துருச்சு. இவளை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமா? எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை மேடம், அவளே சொல்லுவாள் எல்லாமே என்னை பற்றி. எங்கள் அம்மா அப்படி வளர்த்தாங்க. 3 மாதத்து குழந்தைலேருந்து எங்கள் அம்மா வளர்த்தாங்க. இவங்க இவரோட தங்கையா அக்காவா? அக்கா. நான் தான் வீட்டுக்கு போயிடுவேன். எங்கள் அம்மாவுக்கு 2 பேர், நான் ஒன்று. இவர் அடுத்து எல்லாமே என் தம்பி கூட நான் தான் படிக்க வச்சேன். குழந்தைங்க மேலே அவங்க 2 பேருக்கு அவ்வளோ பாசமே இருக்காது. இல்லை மேடம், ஏதோ ஒரு டாக்டர் சொன்னாங்க அவளுக்கு 3 மாதத்து குழந்தைல சீதுபதி பாலவாக்கத்தில் இருந்தாங்க அவங்க குடும்பம். அங்கே யாரோ டாக்டர் சொல்லிக்கிறாங்க குழந்தை பிழைக்காது, அது வேஸ்ட்டுன்னாங்களாம். இவன் என்ன பண்ணால் இப்போ வேஸ்ட்டுன்றால பிழைக்காதுன்றால அம்மாட்ட விட்டுருவோம், அம்மா பார்த்த வரைக்கும் பார்த்துட்டு இல்லை செத்த எடுத்து பொச்சிடலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. பாட்டிக்கிட்ட அம்மாவும் பார்த்தாங்க. பார்த்து வளர்த்து பீச் மண்ணில் நடக்க முடியாது இருந்தது, நடக்க வச்சு எங்கள் அம்மா எவ்வளவோ பார்த்தாங்க. அந்த கவுன்சிலரில் எம்எல்ஏட்ட போய் காசு அம்மா வசூல் பண்ணி வந்து புக்கு இதெல்லாம் பண்ண பார்த்தாங்க. வீட்டுக்காருக்கு தெரியாத அம்மாவுக்கு கொடுத்து அரிசி பருப்பு வாங்கி கொடுத்து நான் பார்த்துன்னு இருந்தேன். எல்லாமே செஞ்சேன். இந்த பொண்ணு நான் பார்த்துனேன். நான் நகை போட்டுன்னு வருவேன், கொலுசு போட்டுன்னு வருவேன். அத்தை நல்லா இது நான் போட்டு தட்டேன், போட்டுக்குமா பண்ணுவேன். மறுநாள் கேட்கறதுக்கு எனக்கு மனசு வராது. சின்ன பொண்ணு போகிறதோட நம்ம வயசானுக்கு போட்டு இன்னும் அழகு பார்க்கறது, போட்டு போய் புது போ கொடுத்துட்டு வந்துடுவேன். நம்ம அட்வொகேட் மேடம் கிட்ட பேசுவோம். சரண்யா மேம், இவங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க.
இவங்க கேஸ் போட்டு அங்கேருந்து கேஸ் போட்டு இவங்களை ரெக்கவர் பண்ண முடியுமா? இன்கேஸ் அவங்க 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 வந்து அந்த மாதிரி ரெக்கவர்லாம் பண்ண முடியாது மேம். அவங்க வந்து கான்ஜுகல் ரைட்ஸ் வந்து கோர்ட் மூலயமா ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு நோட்டீஸ் வரும். இவங்க வாழ விருப்பம் இருந்தால் இவங்க அங்கே போகலாம். அதர்வைஸ் இவங்களுக்கு போகணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இன்கேஸ் இவங்க வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு விடுதலை நிரந்தரமாக வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்க இங்கேருந்தே டிவோர்ஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அதுலேருந்து நிரந்தரமான ஒரு ரிலீஃப் மாதிரி இவங்களுக்கு கிடைச்சிரும். இன்கேஸ் அவங்க பண்ணதுக்கு இவங்க ஏதாவது தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கும் ஆக்ஷன் எடுக்கலாம். இங்கேருந்தே பண்ணலாம். அங்கே போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க. அதுக்காக ரொம்ப அலைச்சல், அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்க லைஃப்க்காக மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு அந்த வாழ்க்கைக்குள்ளேயே மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க இங்கேருந்து வெளி மாநிலத்தில் போய் இருந்து மொழி தெரியாத இடத்துல அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து அவங்க இவ்வளோ தூரம் வந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க பேசும்போது யோசித்து அதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக. வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சென்னையிலிருந்து தேவராஜ் சாந்தி தம்பதி வந்திருக்காங்க. ரொம்ப வேதனையோட தெரியுறாங்க. அவங்க பிள்ளைய பத்தி ஏதோ பேசணுமா, நாம கூப்பிட்டு கேட்போம். வாங்க தேவராஜ் சாந்தி. நான் என் பிள்ளைக்காக வந்திருக்கிறேன் மேடம். எந்த ஏரியா சேர்ந்தவங்க நீங்க? சென்னை புழல் மேடம். சரிங்க. எத்தனை பேர் உங்க வீட்டுல? குழந்தை இல்லை மேடம் எங்களுக்கு. சரிங்க. அதனால வந்து பையனை வந்து வளர்த்தேன் மேடம். நான் குழந்தைய வளர்த்தீங்க. அது வந்து பையன் வந்து எனக்கு கிடச்சேன் 2002 வந்தான் மேடம். அது வளர்த்தேன், நல்லா 10th படிக்க வச்சேன், ஐடிஐ முடிக்க வச்சேன். நல்ல பிள்ளை மேடம். எங்களுக்கு அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசமாக தான் மேம் இருந்தேன் நாங்கள். இப்போ 23 அவன் ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருந்திருக்கிறான் மேடம். படித்து முடிச்சாரா? வேலைக்கு? ஆமாம் மேம். 10th வந்து ஃபெயில் ஆகிட்டான் மேம். அப்புறம் ஒரு 4 மாதம் கோச்சிங்கில் வந்து நாங்கள் ஐடிஐ போட்டோம். ஐடிஐ போட்டு இந்த லேத்து சிஎன்சி ஆப்ரேட்டர் மேம் அவன். சரிங்க. அது பண்ணுவான் மேம். நல்லா வேலைக்கு கம்பெனியில் வேலைக்கு போய்க்கின்னு இருந்தான் மேம் அவன். சரி. அங்கே போனவொடனே தெரியல அவனுக்கு சோக்கு வந்துச்சு மேடம். சரிங்க. 2001 சோக்கு வந்துட்டு அதெல்லாம் அந்த சவுண்டில் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டான் மேடம். அப்புறம் வந்து அதுவும் மெடிக்கல், அதுவும் மிஷினு சம்மந்தப்படுத்து, அதுலேயும் வேலைக்கு போனான் மேடம். வேலைக்கு போயிட்டு இருந்தான். திடீர்னு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் படைப்போம். திடீர்னு தனியாக பழக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து ஃபோன் அதிகமாக பேச ஆரம்பித்தேன் மேடம். சரி யார்கிட்ட ஃபோன் பேசுகிறேன் என்ன அப்படி இப்படின்னு நான் ஒரு சில பிரச்சனைங்க அப்படி வரும்போது நான் இதுமாரி ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அப்படி இப்படின்னு பேசின்னு இருந்தேன் மேடம். அப்புறம் பார்த்தா வேணாப்பா அதெல்லாம் நீ சரியில்லை, அவன் காலி இருக்கலாம் மாற்றுத்திறனாளி மேடம். அவன் அப்படிங்களா? அது குழந்தையில என்ன நடப்பாரு? தூக்கி நடப்பான். குழந்தையிலேருந்து அப்படிதான் மேம் நடக்கிறான் குழந்தையிலேருந்து. ஆமாங்க மேம். இப்போ திடீர்னு வந்து மேடம் எங்களை அந்த குழந்தைக்கு எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மேம். நல்லா தான் மேம் நாங்களும் பார்த்துக்கணும். குழந்தையோட நீங்க நல்லா? ஆமாங்க. நல்லா எங்கள் வீட்லேயும் நல்லா பார்ப்பாங்க மேம். அவன் எங்களை உயிராவே நினைப்பான் மேம். அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கின்னு அதெல்லாம் பண்ணுவான் மேம். அவன் திடீர்னு என்ன பண்ணா, ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட தொடர்பு வச்சுக்கின்னு ஒரு நாள் திடீர்னு வந்து எனக்கு 10 லட்ச ரூபாய் கொடுங்க, இல்லைன்னா வீட்டு எழுதி கொடுத்துருங்க, நீங்கள் அந்த பொண்ணை வேணான்றீங்க, நான் வீட்டு விட்டு வெளியே போயிடுறேன்னு ஒரே கெலட்டா பண்ணான் மேம். அவன் திடீர்னு வந்து ஒரு நாள் ஃபயர் கட்டுக்கு போயிட்டு வரமான்னு விடிய காலையில் 4:30 மணிக்கு எழுந்து போனான் மேடம். அவன் வீட்டில் இருந்து செயினெல்லாம் எடுத்து போட்டுக்கின்னு நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு போனான் மேடம். எங்கே போகிறேன்னு போனார்? ஃபயர் கட் பீச்சுக்கு. அந்த பீச்சுக்கு போயிட்டு வரமான்னு விடிய காலையில் இப்போ அண்ணனுங்களா கூட போகிறோம், வேலை செய்கிற அண்ணனுங்களா கூட அப்படின்னு சொல்லிட்டு போனான் மேடம். என் மேலே கையை வச்சு என்னத்தை கும்பிட்டு ஏதோ பண்ணிட்டு போனான் மேடம். அவன் போயிட்டு காலையில் 4:30 மணிக்கு போனேன், சாயந்தரம் மட்டும் வீட்டுக்கு வரல மேம். அப்புறம் நானாக வந்து ஒரு 9 மணி ஆயிடுச்சு, என்ன இன்னும் காணுமே, இவ்வளோ நேரம் அங்கெல்லாம் இருக்க மாட்டாங்களேன்ட்டு என்னடா ஃபோன் பண்ணால் அவன் ஃபோன் எடுக்கலை. அப்புறம் ஒரு 10:30 மணிக்கு மேலே அவனே ஃபோன் பண்ணி, நான் அவங்களா கூட தான் இருக்கிறேன், நான் வரமாட்டேன் வீட்டுக்கு, நான் வந்து வீட்டு விட்டு போயிடுறேன் நாளைக்குன்னு சொன்னான் மேடம். சரின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அவ்வளோ உருகி லவ் பண்ணார் அவங்க பிள்ளை? தெரியல மேடம், அது தெரியல மேடம், அதை பற்றி எனக்கு அது புரியல மேடம். அப்புறம் போயிது வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அன்றைக்கி நாங்கள் வீட்டில் இருந்தோம் மேடம். வந்து அவன் துணிக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்தமாரி ஒரு தப்பான பையன் எங்களுக்கு வேணாம் அன்ட்டு நாங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டோம் மேடம். இப்போ என்ன விஷயத்துக்காக நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க, என்ன கேட்டு வந்திருக்கீங்க? இந்த ஷோக்கு வந்து என் பையனை வந்து காப்பாற்றினேன் மேடம். அந்த பையன் வந்து அந்த பொண்ணு அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான், அவன் சொல்கிறது இல்லாத நாங்கள் போய் விசாரிச்சோம் மேடம். அது உண்மைன்றாங்க, அடிக்குதான். அப்புறம் அந்த லைட்டர் வச்சு அடிக்குதான், கடி ஃபுல்லாக கடி மேடம். அது ஏன் அடிக்குது, எதனால அடிக்குது, அது அந்த உயிரை மட்டும் காப்பாற்றி கொடுத்தீங்களா போதும் மேடம். சரிங்க, என்ன காரணம்னு நாங்கள் யுவராஜ் வச்சே கேட்க. ஆமாங்க மேடம். சரிங்களா? கேளுங்க மேடம். யுவராஜ் வாங்க.
சொல்லுங்க யுவராஜ். என்ன நடக்குது உங்க வீட்ல? இவங்கள போன வருஷம் நான் லவ் பண்ணதுலேருந்து ரொம்ப டார்ச்சரு, ரொம்ப ஒரு மன உடைச்சல், எல்லாத்துக்குமே அவங்க அப்படி ஒரு மாதிரி பிளாக்மெயிலே எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? எங்க ராங் பாத்தீங்க கால் அவங்கள? பண்ணாங்க மேடம். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் கம்பெனி மாதவரத்தில். சரி. அப்போ வந்து அவங்க ஷிப்பில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ராங் கால் வந்துச்சு மேடம். ராங் கால்னா புரியல, எப்படி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இப்போது அந்த பொண்ணு இருக்காங்களா மேடம், ஜான்சி, சரி, நான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு, அவங்களோட ஃப்ரெண்டுக்கு என் ஃபோன்லேருந்து ராங் கால் போயிடுச்சு மேடம். நீங்க பண்ணீங்களா? நாங்கள் பண்ணேன் மேடம், நான் பண்ணேன். ஒரு தெரியாம பண்ணி? தெரியாமல் பண்ணிட்டேன் மேடம். அதுக்கு உடனே ஜான்சி நம்பர்லேருந்து அவங்க லைனில் வந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து ஜான்சிக்கு நம்பர் கொடுத்து என் நம்பர் கொடுத்து அப்புறம் அப்படியே ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. சரி. ஃப்ரெண்ட் ஆகிட்டு 1 வீக் கழிச்சு வெளியே போனோம் மேடம். 1 வீக்லே ஃப்ரெண்ட் ஆயிட்டு வெளியே போயிட்டீங்க? பீச் வரையும் போயிட்டு வந்தோம். பீச் வரையிலையும்? சரி. போயிட்டு வந்து நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. எனக்கு அவங்க அம்மாவே கால் பண்ணாங்க. சரி. அவங்க அம்மாவே கால் பண்ணாங்க, இந்த மாதிரி வீட்டில் வந்து என் பொண்ணு சொல்லுது உன்னை தான் லவ் பண்ணுறேன்ட்டு, உன்னை நேரில் பார்க்கணும் வாப்பான்னு சொன்னாங்க அவங்க அம்மா. சரிங்க, நான் கிளம்பி போனேன். அப்பத்துலேருந்தே ஜான்சி ஒரு 10 மினிட்ஸ் பேசினா இவங்க ஒரு 1 hour பேசுவாங்க இவங்க அம்மா. அவங்க அம்மா கண்ட்ரோலில், இது அவங்க கண்ட்ரோலில் என்னை கொண்டு வந்தாங்க அப்பத்துலேருந்தே. ஓ, அவங்க உங்ககிட்ட பேசுவாங்களா? ஒரு 1 hour கிட்ட பேசுவாங்க. என்னெல்லாம் பேசுவாங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு அதான் சாப்பிட்டியா, எப்படி இருக்கும், இது எப்படி இருக்க அப்படின்ட்டு, எப்போ கல்யாணம் பண்ணிக்கிற, எப்படி செட்டில் ஆக போகிற. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் பேசவே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க மேடம். ஒரு நாள் நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஒரு நாள் என்னை ஃபோன் பண்ணி வர வச்சாங்க ஜான்சி, அவங்க அக்கா ரோசி, அப்புறம் அவங்க அம்மா. நீ வீட்டு பத்திரம் கேளு, நம்ம அனுமானம் போட்டு ஒரு 5 லட்சம். வீட்டு பத்திரம்னா எந்த வீட்டு பத்திரம்? எங்கள் அம்மா வீட்டு இது வளர்த்தவங்களோட பத்திரம். நீ கேளு உங்கள் அம்மா கிட்ட, தரமாட்டேன்னு சொன்னால் சண்டை போடு. உங்களுக்கு அவங்க கற்றுக் கொடுத்தாங்களா? அவங்க சொன்னாங்க மேடம். நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை நீ கேளு, அப்போ தான் உன் லைஃப்பில் நீ செட்டில் ஆக முடியும், இல்லைனா கடைசி வரைக்கும் உன்னை எதுவுமே செட்டில் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. சரி, நானும் வந்து அவங்க சொல்கிறாங்கன்னு எங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்டேன். எனக்கு பத்திரம் நீங்கள் கொடுங்க, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன், இல்லைனா எனக்கு 10 லட்ச ரூபா கொடுங்கன்னு சண்டை போட்டோன்னு இவங்க என்ன பண்ணாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. எதுக்குப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நான் லவ் பண்ணுற பொண்ணு வீட்டில் இந்த மாதிரி கேட்டாங்க சார். ஏன்னா சொன்னீங்களா? அதையும் சொன்னேன் மேடம். ஏதாச்சும் ஒரு செட்டில் பண்ணி விட்றேன்னு கேட்டாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் அதான் சொன்னேன். அப்பத்துலேருந்து தான் மேடம் பிரச்சனையாக ஆரம்பிச்சிது. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் தான் மேடம் இருந்தேன். இவங்க நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. இவங்க கிட்ட பேசினா அவங்களுக்கு பிடிக்காது சுத்தமாக. ஒரு எமர்ஜென்சி இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கால் பண்ணால் கூட நான் போகக்கூடாது. அப்படி நான் போயிட்டேன்னா அந்த சுற்றி வச்சு அடிப்பாங்க, அப்படி இல்லைனா சிசரில் குத்துவாங்க. சுத்தி வச்சு அடிப்பாங்க? அப்படி இல்லைன்னா தூங்கும் போது பின்னில் குத்திட்டு இருப்பாங்க. எதுக்கு தூங்குற, முழிச்சிட்டே இரு. யார் அடிப்பாங்க? ஜான்சி தான். சுத்தில எல்லாம் அடிக்கிறது மேடம் ஃபுல்லாக காயம், ஃபுல்லாக கடிச்சிருவாங்க அங்கங்க. சுத்தில அடிக்கிறது எல்லாமே வந்து பண்றது யாரு? ஜான்சி. நான் ஒரு அடி கூடாது வரையும் அவங்கள அச்சதே இல்லை மேடம். நீங்க வேணா அவங்க விசாரிக்க சொல்லுங்க மேடம். கையை காட்டுங்க, எப்படி காட்டுங்க நல்லா. ஃபுல்லாவே உடம்பு ஃபுல்லாவே காயம். ப்ளீஸ் மேடம். சட்டை கைட்டு லாஸ்ட்டாக கடிச்சது. நேற்று நிறைய கடிச்சிருக்காங்க. ஆமா மேடம், நேற்று கடிச்சது இதோ மேடம். நேற்று மேடம் இந்த போன மாசத்துல இந்த கையில மேடம் ரத்த சொட்ட ஓடிறா மேடம். எங்க வீட்டாண்ட சொட்டுது மேடம். அப்படியே எனக்கு கடிச்சிட்டாமா. ஊசி ஒரு செப்டிக் ஊசி கூட போடல மேடம். ஒரு நிமிஷம், அந்த வயிற்றுல தொப்புல குத்தி இருக்காங்க, அதை காட்டுங்க. பெருசாக குத்திட்டு கட் பண்ணினே ஃபுல்லாக ரத்தம். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அம்மா கிட்ட தான் ஓடிட்டேன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு. அவன் உயிரோடு இருந்தான்னா போதும் மேடம், எனக்கு வேற எதுவும் எனக்கு. அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அம்மா ப்ளீஸ், இதெல்லாம் பண்ணக்கூடாதுமா. நீங்க பெரியவங்க இல்ல. எங்கேயாச்சும் ஒரு விட்டுருங்க மேடம். ஆமா, உட்காருங்க, நீங்க தைரியமா உட்காருங்க, நடக்கும். நீங்க தைரியமா இருங்க, உட்காருங்க. உட்காருங்க. அழாதீங்க ப்ளீஸ், அழாதீங்க, தைரியமா. நான் குழந்தையே இல்லாத வளர்த்தேன் மேடம், பாவன்னு பார்த்து. அழாதீங்கம்மா. நல்லா வளர்த்தேன் மேடம், நான் கௌரவமா வளர்த்தேன் மேடம். நான் ஜான்சி வாங்க, சொல்லுங்க ஜான்சி, எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் வந்து 11th டிஸ்கண்டினியூ ஆயிட்டேன். மேற்கொண்டு படிக்கலையா நீங்க? படிக்கலாம்னு இருந்தேன். சரி டிப்ளமா பண்ணலான்ட்டு. என்ன டிப்ளமா எதுல பண்ணீங்க? அந்த நர்சிங் 2 years பண்ணுவாங்கல்ல, ஓஹோ, அதுல பண்ணேன். உங்க கல்யாண வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? அதான் மேடம், எங்க மாமியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படிக்கு வந்து உங்களை எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களை ஏத்துக்க முடியாது யார் சொன்னாங்க? 2 month மேரேஜ் ஆயிட்ட பிறகு எங்க மாமியார் வீட்டில் தான் மேடம் இருந்தேன் நான். ஓ, அங்கதான் இருந்தீங்களா? எங்க இருந்தீங்க? 2 month எங்க மாமியார் வீட்டில், இந்த புழல். அவங்க வந்து 2 மாசமா இருந்தனால எனக்கு அவங்களுக்கு செட் ஆகலை. அவங்க அதை செய் இதை செய்யணும்னு சொல்லும்போது நான் அதுக்கு வந்து கரெக்டாக செய்யலாம்னா தப்பாக தான் அவங்களுக்கு தோணுது. இப்போ ஒரு வேலை செய்ய சொன்னால் செய்யாமல் இருந்ததுனால அப்படி தப்பாக தோணுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி அவங்களுக்கு எனக்கு செட் ஆகாதப்போ கொஞ்சம் ஒதுங்க தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் வந்து வாடகை வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நானே சொன்னேன். அவனும் வந்து நாங்கள் நடந்துக்கிறது பொறுத்து வேணாம் வாடகை வீட்டுக்கே போயிடலாம்
அப்படியே நான் அவனை வாடகை வீட்டுக்கு வச்சிட்டான். இப்போ கொஞ்ச நாளாக பேச ஆரம்பிச்சிட்ட பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பேபின்னு ஒன்று ஆகிட்ட பேருக்கு நாங்கள் கூப்பிடுவோம், அப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்தால் போதும். நீங்கள் முழுகாம ஆயிட்டீங்கன்னாவா? ஆயிட்டீங்கன்னா ஆ. நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியும். யார் சொல்லியிருக்காங்க? அவங்க அம்மா. ஆஹா, உங்க மாமியார் மாமனாரா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எனக்கு அப்போ புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கு நடுவில் எந்த பிரச்சனை. ஹாப்பியாக தான் இருக்கீங்க. மாமியார்னால தான் உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு புரிதல் இல்லைன்றீங்களா? சரி சரி சரி. நீங்கள் அடிக்கடி கடிப்பீங்களா உங்கள் வீட்டுக்கார? எப்படி? நான் வந்து கோவமாவா? கோவம் வரும்போது கோவம் வரப்போ கடிக்கணும்னு தோணுமா? எங்க வீட்டில் நான் அப்படி எங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்கா? எல்லாருக்கும் இல்லை, நான் வந்து அந்த மாதிரி பண்ணி. நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்களா? எப்படி ரோடெல்லாம் ஓட விட்டு கடிப்பீங்களா? கோவம் தான் எனக்கு அப்படிதான் மேடம். எனக்கு அது வந்து எங்க வீட்டில் உங்கள் அம்மாவையும் நீங்கள் கடிச்சிருக்கீங்களாமே இல்லையா? உங்க வீட்டுக்காரர் பல தடவை கடிச்சிருக்கீங்களா? கடிச்சிருக்கேன். கோவம் வந்துச்சுன்னா அவர் என்ன பண்றாருன்னா தாங்க முடியாது. என்ன அப்படி கோவம் வரும் உங்களுக்கு? இப்போ நான் என்ன சொல்றதுன்னா, ஒருத்தங்கிட்ட பேசாத, அவங்க கேரக்டர் பிடிக்கலன்னா விட்டுரு. நீங்க யாருக்கிட்ட பேசணும்? பேசக்கூடாதுன்னு சொன்னா அவங்க கிட்ட பேசினா. ஓ, எனக்கு அவர் தெரியாம யார்கிட்ட பேசினார் அப்படி? எனக்கு தெரியாம பேசினா எனக்கு கோவம் வரல மேடம். இல்ல போன்லயா நேர்லயா? போன்ல. ஆஹா. இப்போ வந்து அவங்க அம்மா எனக்கு சுத்தமா பிடிக்கல மேடம். அவங்க அம்மா கண்டாலே எனக்கு பிடிக்கல. அவங்க அம்மா கண்டாலே உங்களுக்கு பிடிக்கல. அவங்க பேசுனது அப்படி. இப்போ நான் நார்மலா பேசினா கூட நீங்க வந்து அப்படிப்பட்ட ஆளுங்களா, ஒரு மாதிரி கத்துறவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் வந்து இது பண்றவங்க, சண்டை போடுறாங்க சின்ன சின்ன, அப்படிப்பட்ட ஆளுங்களா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எப்படி கஷ்டமா இருக்கும். அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. அதனால நான் வந்து அவங்க கிட்ட பேசாதன்னு சொன்னா அவங்க கிட்ட பேசுறான். இல்ல அவங்க அம்மா அப்பா கிட்ட அவர் பேசினா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசுறது இல்லை மேடம். எங்க அப்பா என்ன பேசி ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப மாசம் ஆகுது. எங்க அப்பா உங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க பேச மாட்டீங்களா? அவங்களுக்கும் எனக்கும் சண்டை. இப்போ வந்து அதுக்காக அவரை அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் சொல்றீங்களா? வந்து பேசுன்னு தான் சொல்லியிருக்கேன். தவிர அவங்க வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரு தடவை சண்டை போடும்போது அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவ உனக்கு செட் ஆக மாட்டா, அவ உனக்கு தேவையில்லாதவ, நான் வந்து வேற மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு எந்த மாமியார் சொல்லுவாங்க சொல்லுங்க? ஒரு பெத்தவங்கள அவங்க பார்வையில அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? அது தப்பு இல்லை மேடம் அது சொல்றது. அதுவும் வந்து நான் இவன் பேசும்போது ஸ்பீக்கர். அதுக்காக கடிக்கிறதுங்கிறது கரெக்டா? அது கடிக்கிறது வந்து நாங்கள் ஜாலியாக ஒரு தடவை கடிச்சிப்போம் மேடம். ஜாலியாக விளையாட்டுக்குன்னு ஒரு தடவை கடிச்சிப்போம், ஒரு தடவை சீரியஸாக கூட கடிச்சிப்போம். கடிச்சிப்போமா? அவன் வந்து வந்து நான் கடிக்கிறப்போ வந்து அவன் என்ன பண்ணுவானா, கடிக்க மாட்டான், என்ன அடிப்பான், அவ்வளோதான் மேடம். நான் அவனை போட்டு அடிப்பேன். நீங்க அடிப்பீங்க, கடிப்பீங்க, எப்படியெல்லாம் அடிப்பீங்க? பண்ணதுலேருந்தே நாங்கள் அப்படிதான். என்னம்மா? லவ் பண்ணதுலேருந்தே நாங்கள் அப்படிதான். ஓ, லவ் பண்ண நாள்ல இருந்து நீங்க அப்படிதான் அடிப்பீங்க, கடிப்பீங்க? அடிப்பெல்லாம் மாட்டேன் மேடம், ஜாலியா விளையாடுவோம், அப்படிதான் மேடம். இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்ட தீர்வா என்ன கொடுக்கலாம் மேடம்? ஒரு கணவனோ இல்ல மனைவியோ வந்து 2 பேருக்குள்ள ஒருத்தரை காயப்படுத்துறது வந்து சட்டப்படி குற்றம் தான். அதுலயும் வந்து உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் செயல்களை செய்யறது வந்து ரொம்ப பெரிய குற்றம். இது வந்து எஃப்ஐஆரா ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம், இவங்களுக்கு வந்து இப்படி இருக்கும்போது இவங்க டிவோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஃபேமிலி கோர்ட்டை போய் டிவோர்ஸ் இவர் அணுகலாம். அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து எனக்கு நடந்திருக்கு, அதனால எனக்கு டிவோர்ஸ் கொடுங்கன்னு. எடுத்த உடனே டிவோர்ஸ் கொடுத்துட மாட்டாங்க. ஒரு 3 கவுன்சிலிங் வந்து வைப்பாங்க. அந்த 3 கவுன்சிலிங்ல வந்து இவங்களுக்குள்ள ஏதாவது 2 பேரும் ஒத்து போற மாதிரி இருந்தது, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த கவுன்சிலிங்லேயே வந்து சரி பண்ண முடிஞ்சது. சம்டைம்ஸ் சேர்ந்து கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா 2 பேருமே வந்துட்டு மியூச்சுவலா நாங்க பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி மியூச்சுவலா பிரிஞ்சுக்கலாம்.